2022 இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாலை வேளையில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அன்புகளுமே தம்பி சுரேஷ் அவர்கள் புத்தாண்டு தினத்திற்கு இந்த வகுப்பு வர வேண்டும் என்கிற ஒரு அவாவினை தெரிவித்து சென்ற வாரம் போட்ட வகுப்பு என்னால் என்னுடைய சில தனிப்பட்ட காரணங்களால் எடுக்கவே இல்லாமல் இன்று எடுப்பது போல் ஆகிவிட்டது. இது இந்திய சாட்சி சட்டத்தில் 9வது அத்தியாயத்தில் 3 பிரிவுகளை உள்ளடக்கிய இந்திய சாட்சி சட்டத்தில் 9வது அத்தியாயத்தில் 3 பிரிவுகளை உள்ளடக்கிய பிரிவு 118, 119, 120 என்கிற 3 பிரிவுகளை உள்ளடக்கிய ஒரு அத்தியாயத்தில் ஒரே ஒரு பிரிவை மட்டும் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். இந்த பிரிவை பார்ப்பதற்கு முன்னால் நான் இதே தலைப்பில் ஏற்கனவே சென்னை ஜுடிஷியல் அகாடமியில முதலில் நான் இந்த வகுப்பை சைல்டு விட்னஸ் அங்கதான் எடுத்தேன். இது ஒரு அற்புதமான ஒரு பிரிவு. இப்ப நான் ஆரம்பத்திலேயே ஒரு வினாவினை உங்கள் முன்னால் வைக்கிறேன். இந்திய சாட்சி சட்டத்தில் எங்கேயாவது விட்னஸ் என்பதற்கு டெஃபினேஷன் இருக்கிறதா? இந்திய சாட்சி சட்டத்தில் எங்கேயாவது விட்னஸ் என்பதற்கு டெஃபினேஷன் இருக்கிறதா? தயவு செய்து யாரேனும் தெரிந்த நண்பர்கள் இருந்தால் தயவு செய்து கூறலாம். எந்த பிரிவில் இருக்கிறது, அல்லாவிட்டால் வேறு சட்டங்களில் எங்கு இருக்கிறது? அதாவது இந்த 3 மேஜர் ஆக்டை தவிர எதுக்கு போகக்கூடாது. ஐபிசி, எவிடன்ஸ், சிஆர்பிசி. விட்னஸ் என்பதற்கு எங்கே விளக்கம் இருக்கிறது என்கிற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறேன். யாராவது பதில் கூற இயலுபவர்கள் கண்டிப்பாக கூறலாம். சார், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 3ல அந்த இன்டர்பிரேஷன் கிளாஸ்ல விட்னஸ்னு வருது இல்லைங்க சார்? எங்க வருது? அதான் வாட் இஸ் தி டெஃபினேஷன் ஆஃப் விட்னஸ்? செக்ஷன் 3ல எங்க வந்து விட்னஸுக்கு என்ன விளக்கம்னு சொல்லியிருக்காங்க, படிங்க. இன்டர்பிரேஷன் கிளாஸ்ல விட்னஸ்னா எங்க இருக்கு, படிங்க. படிங்க. விட்னஸ்னா செக்ஷன் 3ல டெஃபினேஷன் எங்க இருக்கு? செக்ஷன் 3ல என்ன இருக்குன்னா, கோர்ட், ஃபேக்ட், ரெலவென்ட், ஃபேக்ட் அண்ட் இஷ்யூ, டாக்குமெண்ட், எவிடன்ஸ், ப்ரூவ்டு, டிஸ்ப்ரூவ்டு, நாட் ப்ரூவ்டு, இந்தியா, சர்டிஃபைங் அத்தாரிட்டி, எலக்ட்ரானிக் சிக்னேச்சர், இதுக்கென்னா டெஃபினேஷன் இருக்கு. விட்னஸுக்கு எங்கேயாவது டெஃபினேஷன் இருக்கிறதா? நீங்க சொல்றது எந்த இடத்துல சொல்றீங்கன்னா, எவிடன்ஸ் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் all statements which the court permits are requires to be made before it by the witnesses in relation to the matter of fact under inquiry. Such statements are called as oral evidence. This is a definition of evidence. Oral evidence க்கு செக்ஷன் 3ல டெஃபினேஷன் இருக்கு. சாட்சிகளின் வாய்மொழி உரைகள், இந்த உரைகள் நீதிமன்ற விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தொடர்பானதாக இருக்கும். அது நீதிமன்றத்தால் கோரப்பட்டிருக்கும் அல்லதால் அனுமதிக்கப்பட்டிருக்கும். இதுதான் வாய்மொழி சாட்சியம், ஓரல் எவிடன்ஸ். பட் சாட்சி என்பதற்கு இந்திய சாட்சி சட்டத்தில் எங்கேயாவது விளக்கம் இருக்கிறதா? சாரி சார், எவிடன்ஸ் தான், நான் விட்னஸ் சொல்லிட்டேன். சாரி சார். சாரி, அதனால ஒண்ணு தப்பு இல்லை. இந்த மாதிரி இல்ல, அந்த அதுவும் அதுலயும் வந்து ஒரு அர்த்தம் இருக்கு. சாட்சிகளின் வாய்மொழி உரைகள், இந்த உரைகள் நீதிமன்ற விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தொடர்பானதாக நீதிமன்றத்தில் கோரப்பட்டிருக்கும் அல்லது அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது இது ஓரல் எவிடன்ஸ். சரி, இப்ப எங்க நீங்க விட்னஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், சொல்லுங்க. வேற நம்ம எவிடன்ஸ் விட்டுருவோம்.
வேற எந்த பிரிவுல எங்க விட்னஸ பத்தி சொல்லுது? 3 மேஜர் ஆக்ட்ல எங்க சொல்லுது அப்படின்னு என்னுடைய கேள்வி. தெரியலனா நான் சொல்றேன். 161 CRPC, 160 CRPC, 161 CRPC, 160 CRPC. 161ல நம்ம ஃபுல்லா படிச்சிட்டு இருக்க வேணாம். 161ல the last வரி appears to be acquainted with the facts and circumstances of the case and such person shall attend as to record police officer power to record attendance of witnessங்கிற காலத்துல வருது. அடுத்தது examination of witness by the police. அதுல எங்க வரணும்னா may exam supposed to be acquainted with the facts and circumstances of the case. சூழ்நிலைகளையும் தெரிந்திருக்கிற நபரை சாட்சிகள் என்று நாம் குற்றவியல் விசாரணை முறை சட்டத்தில் சொல்லப்படுகிற பொருள்படி நாம் அழைக்கிறோம். இப்ப விட்னஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்ப சைல்டு விட்னஸ் அப்படின்னு எங்கேயாவது சாட்சி சட்டத்தில் சொல்லப்படுகிறதா? சைல்டு விட்னஸ், சைல்டு விட்னஸ் குழந்தைகள் சாட்சியம் எங்கேயாவது சாட்சி சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா? சாட்சி சட்டத்தில் எங்கேயாவது சைல்டு விட்னஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா? இல்ல சார், எங்கேயுமே இல்ல சார். எங்க இருக்கு? இல்ல சார், எங்கேயும் எந்த செக்ஷன்லயும் இல்ல சார். சைல்டு விட்னஸ்னு போட்டிருக்காது. வெரி குட். ஆனா செக்ஷன் 118ல வந்து பை டெண்டர் இயர்ஸ்ன்ற ஒரு வார்த்தை இருக்கும். ஆமா, அது வச்சுதான் நம்ம சைல்டு விட்னஸ் சொல்லலாம். ஆமா ஆமா, வெரி குட் வெரி குட். டெண்டர் இயர்ஸ்ங்கிற வார்த்தை இருக்கு. இப்ப நம்ம 118, 119, 120 மூணையும் கனெக்ட் பண்ணி இந்த சாப்டரை பார்த்தோம்னா 118 who may testify, 119 witnesses unable to communicate verbally, 120 parties to civil suit and other wives or husbands, husband or wife person under criminal trial. அடுத்தது ஜட்ஜஸ், மேஜிஸ்ட்ரேட், கம்யூனிகேஷன், அப்படியே போயிட்டு இருக்கு இந்த டாபிக். இப்ப நம்மளோட 118 பொறுத்த வரைக்கும் இதோட தொடர்புடைய செக்ஷன்ஸ் யாராவது சொல்லுங்க. கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல குழந்தைகள் சாட்சியம் எடுப்பது தொடர்பான விதி என்னென்ன? குழந்தைகள் சாட்சியம் தொடர்பாக 2019ஆம் ஆண்டில் நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்தால் உருவாக்கப்பட்ட குற்றவியல் விசாரணை நடைமுறை விதிகளின்படி என்னென்ன விதிகள் குழந்தைகள் சாட்சியத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது? கொஞ்சம் தயவு செய்து யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நான் எதற்காக இதையெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால், முதல்ல என்னுடைய அன்பு தோழன் பாலாஜி ஆரம்பத்திலே சொன்னார் பாருங்க, நம்முடைய சகோதரன் ராமச்சந்திரன் தற்போது உரிமையில் நீதிபதியாக இருக்கிறார். அவர் மாவட்ட நீதிபதியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இப்ப ட்ரைனிங்ல இருக்கிறார் நினைக்கிறேன். அந்த தம்பி ஏற்கனவே பேசுகிற போது உங்கள் முன்னாலே வைத்த அந்த பழைய நினைவுகளை பாலாஜி அவர்கள் திரும்பி பார்த்தார் என்ற எப்போதும் நாம் படித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று. நான் இதை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், குற்றவியல் விசாரணை நடைமுறை விதி திருத்தம் செய்து ஏறத்தாழ 2 ஆண்டுகள் ஆகிறது. நாம் இன்னும் அந்த குற்றவியல் விசாரணை நடைமுறை விதிகள்ல நாம எந்த அளவுக்கு டெப்தா போயிருக்கோங்கிறதுக்காக தான் இந்த கேள்வியை நான் உங்கள் முன்னால் வைக்கிறேன். இப்ப நான் சொல்லுகிற பிரிவை குறித்துக் கொள்ளுங்கள், விதிகளை குறித்துக் கொள்ளுங்கள். குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டத்தில் விதி 41, விதி 41 contents of a witness, contents of a witness. If the court may test the contents of a witness under section 118 of the Indian Evidence Act by holding a summary inquiry, அதாவது 118வது சாட்சி சட்ட பிரிவின்படி சாட்சியினுடைய கான்டென்ட்ஸ் தகுதியை சோதிப்பதற்கு நீதிமன்றம் ஒரு சுருக்குமுறை விசாரணை செய்திடல் வேண்டும். ஒரு சுருக்குமுறை விசாரணை செய்திடல் வேண்டும். இது 41வது பிரிவில் வைக்கப்பட்டிருக்கிற விதியில் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சரத்து.
அடுத்தது பிரிவு 50 விதி 50 குற்றவியல் விசாரணை நடைமுறை விதியில விதி 50 தயவு செய்து இளம் வழக்கறிஞர்கள் இதையெல்லாம் குறிச்சு வச்சுக்கணும். நான் படிக்கிறேன் கேளுங்க. ப்ரொசீஜர் ஃபார் எக்ஸாமினேஷன் ஆஃப் சைல்டு விக்டிம். யாராவது ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் கையில் இருந்தா படிக்கிறீங்களா? சரி. ஸ்கிரீன் ஆர் சம் சச் அரேஞ்ச்மெண்ட்ஸ் may be made where the victim or witnesses who may be equally vulnerable like the victim do not directly see the accused. Directly see the accused. The question put in examination on behalf of the accused, in so far as they relate directly to the incident, should be given in writing to the presiding officer of the court, who may put them to the victim or witnesses in a language which is clear and is not embracing. The victim of child abuse or rape while giving testimony in court should be allowed sufficient breaks and when required. நீங்க சைல்டு விட்னஸுக்காக குற்றவியல் விசாரணை நடைமுறை விதியில தொடர்புடைய விதிகள் என்னவென்று சொன்னால், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல விதி 41 விதி 50 சாட்சியம் எப்படி எடுப்பது என்பதை பற்றியும் சொல்கிற இந்த 2 விதிகளும் குழந்தை சாட்சியத்தினுடைய தொடர்புடைய விதிகளாகும். சரி, வேறு ஏதாவது பிரிவுகள் குழந்தை சாட்சியத்துடன் தொடர்புடைய பிரிவுகள் இருக்கிறதா? குழந்தை சாட்சியத்துடன் பிரிவுகள் இருக்கிறதா? சொல்லுங்க. தயவு செய்து ஒன்னும் தப்பு கிடையாது. எல்லாரும் பேசுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இது நான் ஒரு பேராசிரியரோ ஒரு கல்லூரி பேராசிரியரோ அல்ல. நானும் உங்களை போன்ற ஒரு சக வழக்கறிஞர். நான் தெரிந்ததை அறிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன். உங்கள்கிட்ட நான் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஏன்னா சட்டம் என்பது தனியா படிச்சா பாஸ் பண்றதை விட நீங்க வேணா ஒரு 4 பேர் சேர்ந்து இணைந்து படிச்சு பாருங்களேன். உங்களுடைய ஒவ்வொருவருடைய கோணத்திலும் அதனுடைய வித்தியாசங்கள் தெரியும். இப்ப நான் சொல்றது இதை தவிர வேறு என்னென்ன பிரிவுகள் குழந்தை சாட்சியத்துடன் தொடர்புடைய பிரிவுகள்? இது ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி, குழந்தை என்பதற்கு ஏதேனும் வயது வரையறை இந்திய சாட்சி சட்டத்தில் உள்ளதா? 2 கேள்வி உங்களுக்கு முன்னால் வைத்திருக்கிறேன். குழந்தை சாட்சியத்தை பற்றி தொடர்புடைய சட்டங்கள் என்ன? 1. 2வது, குழந்தை என்பதற்கு ஏதேனும் வயது வரையறையை இந்திய சாட்சி சட்டம் வைத்திருக்கிறதா? என்னடா சார் கேள்வியா கேட்டுட்டு இருக்காருன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா எக்ஸாமினேஷன்லாம் இப்ப விரைவில் வர இருக்கிறது. அதுக்கு இந்த தம்பிகளை தயார் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இந்த கேள்விகளை முன்வைக்கிறோம். இப்ப 2 கேள்விகளை உங்களுக்கு முன்னால் வைத்திருக்கிறேன். முதல் கேள்வி, குழந்தைகள் சாட்சியத்தினுடன் தொடர்புடைய சட்டங்கள். இரண்டாவது கேள்வி, இந்து மைனாரிட்டிஸ் ஆக்ட் வரும்ல சார்? இந்து மைனாரிட்டி ஆக்ட்ல என்ன வருது சொல்லுங்க. இல்ல சார், குழந்தைனாலும் மைனர் இதுல தானே சார் வருவாங்க. அதனால இப்ப நான் சொல்லிட்டே வரேன், கேட்டுங்க. எஸ் சார். இப்ப நான் குறிச்சிங்க. Oath Act 1969, Oath Act 1969 Section 4. இப்ப அடுத்த கேள்வி, Oath Act என்றால் என்ன? இது எதற்காக கொண்டு வரப்பட்டது? பிரமாண சட்டம், சத்திய பிரமாண சட்டம் என்றால் என்ன? இது எதற்காக கொண்டு வரப்பட்டது? இது நீதிமன்றங்களில் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? இது கேள்வி. தயவு செய்து நான் நீங்க நல்லா எல்லாம் படிக்கணும். இளம் வழக்கறிஞர்கள், இந்த தொழில் ஒரு அற்புதமான தொழில். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம படித்த அறிவை விருத்தி செய்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம படிச்சு கேஸ் நடத்துறோமோ, நம்மளை தேடி பணம் வர ஆரம்பிக்கும். பணத்தை தேடி நாம் போகணுங்கிற அவசியம் இல்லை.
ஆரம்ப காலத்துல ஜூனியரா இருக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டப்படணும். ஜூனியரா இருக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டப்பண்ணி உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும். உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டு நீங்க படிக்க ஆரம்பிச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க நல்லா வழக்கு நடத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பணம் உங்களை தேடி வர ஆரம்பித்து விடும். இது எல்லாருக்கும் அந்த அதிர்ஷ்டம் வாய்க்கும். இப்ப என்னுடைய கேள்வி, ஓத் ஆக்ட் எதற்காக 1969ஆம் ஆண்டில் இந்திய அரசால் கொண்டு வரப்பட்டது? இந்த ஓத் ஆக்ட் ஓத் அண்ட் அஃபர்மேஷன் ஆக்ட் எதற்கு தற்போது பயன்படுகிறது? எதற்கு தற்போது பயன்படுகிறது? நாம் நீதிமன்றங்களில் அன்றாடம் அமர்ந்திருக்கிற வழக்கறிஞர்கள் தயவு செய்து குற்றவியல் நடைமுறைகள், நான் எனக்கு சிவில் தெரியாத, ஐம் சாரி, நான் சிவில் கோர்ட் பக்கமே போனதில்லை. அதனால அந்த அம்மா ஹிந்து மைனாரிட்டி ஆக்ட் நான் கேள்வியை மாத்திட்டேன். அதனால இந்த ஓத் அண்ட் அஃபர்மேஷன் ஆக்ட் எதற்கு பயன்படுகிறது? சீனியரா இருந்தாலும் சும்மா சொல்லுங்க. சாட்சி சொல்றதுக்கு முன்னாடி கோர்ட்ல சத்தியமா சொல்றேங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். சத்திய பிரமாணம் வந்து அவங்க உண்மைதான் சொல்றாங்கன்றதுக்காக. என்னங்க சத்திய பிரமாணம் உண்மைதான் சொல்றங்கிறதுக்காக எடுக்கிறோம். எதுக்கான சத்திய பிரமாணம் எடுக்கிறோம்? இல்ல, நம்ம சொல்ற சாட்சியம் வந்து உண்மையான சாட்சியா தான் சொல்றோம். பொய்யான ஒரு தவறான தகவலை சாட்சி நீதிமன்றத்துல சொல்லலன்றதுனால அந்த சத்தியமா சொல்றேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பாங்க கோர்ட்ல. நான் இப்ப சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. நீங்க ஓரளவு சரியா வந்துட்டீங்க, ஒண்ணும் தப்பு கிடையாது, சொல்லுங்க. இல்லைங்க சரியா வந்துட்டீங்க. சரியான ஃபேக்ட் தான் நான் சொல்றேன். நீதிக்கு நேர்மைக்கும் கட்டுப்பட்டு உண்மையான சங்கதிகளை தான் நான் சொல்றேன். இதுதான் சத்தியமா சொல்றேன் சொல்லி கோர்ட்ல கேக்குறாங்க. அததான் சொல்லுவாரு. நன்றி நன்றி நன்றி. நீங்க அப்படியே நான் சொல்ற ஒரு சாப்டருக்கு வாங்களேன். இந்திய தண்டனை சட்டத்தில் பிரிவு 11 என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது. பிரிவு 11 என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது. நான் வந்து கிரிமினல் வழக்கறிஞர். நான் என்னுடைய வகுப்பு முழுக்க கிரிமினல் தொடர்பானதாகத்தான் இருக்கும். நான் ஒரு பிரிவுக்குள்ள போய் அப்படியே தொடர்புடைய பிரிவுகளுக்கெல்லாம் போயிட்டு இருப்பேன். இந்திய தண்டனை சட்டத்தில் பிரிவு 11 என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது. ஃபால்ஸ் எவிடன்ஸ் அண்ட் அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் பப்ளிக் ஜஸ்டிஸ். தயவு செய்து சகோதரிகள் புரிந்து கொள்ள வேண்டும், சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். whoever 191க்கு வந்து தலைப்பு வந்து செக்ஷனுக்கு பேரு கிவிங் ஃபால்ஸ் எவிடன்ஸ். whoever legally bound by an oath or by an express provision of law to state the truth. சாட்சிக்கு ஒரு பிடிமானத்தை வைத்து அவர் நீ சொன்னா அது பெர்ஜுரி வரும் அப்படிங்கிறதுக்கான தான் 1969 இந்த இந்தியன் ஓத்ஸ் அண்ட் அஃபர்மேஷன் ஆக்டை கொண்டு வராங்க. சரிங்க, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், குழந்தைகளுக்கு வயது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறதா? சாட்சி சட்டத்துல குழந்தைகளுக்கு வயது எங்கேயாவது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறதா? இன்னும் சொல்ல போனால் இந்திய தண்டனை சட்டத்தில் பொது விலக்கு பிரிவில் குழந்தைகளுக்கு வயது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. 7 வயதுக்கு குறைந்த குழந்தை குற்றம் செய்தால் அது குற்றம் இல்லை. 7லிருந்து 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தை குற்றத்தின் தன்மையை அறிந்திருந்தால் குற்றம். இது இந்திய தண்டனை சட்டத்துல. போஸ்கோ ஆக்ட்ல செக்ஷன் 2D குழந்தை என்றால் 18 வயதுக்கு உட்பட்ட எல்லோருமே குழந்தை என்று வருகிறது. இது 2012ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட போஸ்கோ ஆக்ட்ல 2D என்னுடைய நினைவு சரி என்று சொன்னால் செக்ஷன் 2D தான் நினைக்கிறேன். போஸ்கோ ஆக்ட்ல 2D குழந்தை என்றால் 18 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்கள் அனைவருமே குழந்தை என்று போஸ்கோ ஆக்ட்ல சொல்லுது. ஆனால் ஒரு காலத்தில் லார்டு மெக்காலே சம்மதம் என்று வருகிற போது இந்திய தண்டனை சட்டத்தில் 90வது பிரிவில் 16 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கீழ்ப்பட்டவர்கள் கொடுக்கிற சம்மதத்தையும் 16 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கொடுத்த சம்மதத்தையும் பிரித்தார். ஆனால் 2012ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட பாலியல் தாக்குதலிலிருந்து பெண்களை பாதுகாக்கிற சட்டத்தில் குழந்தை என்றால் 18 வயது என்று நிர்ணயித்தோம். சரி, இந்திய சாட்சி சட்டத்தில் குழந்தைக்கு வயசு கிடையாது. நான் இப்ப ஏன் ஓத்ஸ் ஆக்ட் செக்ஷன் 4 படிக்கிறேன்னா கேட்டுங்க. ஏன்னா ஓத்ஸ் ஆக்ட்ல சாட்சி சட்டத்தில் எதுக்கான வச்சோம் அப்படின்னம்னா சத்திய பிரமாணத்துல தப்பு பண்ணா ஐபிசில பொய் சாட்சி சொன்னா பெர்ஜுரி வந்துடும். இப்ப வெறும் பெர்ஜுரி எப்படி போட முடியும்னா நீங்க இது ஒரு பெரிய தனிக்கலை. சிஆர்பிசில 340 என்கொயரின்னு ஒண்ணு வந்துடும், ஐபிசில 195 வந்துடும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் பெர்ஜுரி வர முடியும். பெர்ஜுரினாலே 340 என்கொயரிக்கு போயிடணும் சிஆர்பிசில. இப்ப பாருங்க, நான் ஓத் ஆக்ட் செக்ஷன் 4 படிக்கிற சாட்சி 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தையாக இருந்தால்
அந்த சாட்சியை விசாரிக்க அதிகாரமுள்ள நீதிமன்றம் அல்லது நபர் உண்மையை பேசும் கடமையை புரிந்து கொண்டாலும் அவருக்கு புரியவில்லை என்பது கருத்து. உறுதிமொழியின் தன்மை இந்த பிரிவின் மேற்கூறிய விதிகள் மற்றும் பிரிவு 5 விதிகளை அந்த சாட்சிக்கு பொருந்தாது. ஆனால் அத்தகைய வழக்குகளில் உறுதிமொழி அல்லது உறுதிமொழி இல்லாதது அத்தகைய சாட்சியால் வழங்கப்பட்ட எந்த ஆதாரத்தையும் சாட்சியத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாததாக மாற்றாது. நல்லா கவனிச்சீங்களா? அதாவது இந்த இந்தியன் ஓத்ஸ் ஆக்ட் 1969 படி 12 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கு சத்திய பிரமாணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சத்திய பிரமாணம் பண்ண வேண்டிய அவசியம் இந்திய சத்திய பிரமாண சட்டத்தின்படி பிரிவு 4 படி இல்லை. அதே போல குழந்தைகளுக்கு சத்திய பிரமாணம் செய்யவில்லை என்றாலும் அது சாட்சியத்தை பாதிக்காது. எவ்வளவு அற்புதமா பிரிவு 4 எழுதியிருக்காங்க பாருங்க ஓத்ஸ் ஆக்ட்ல. சரிங்க, இப்ப நம்ம வந்துரும். இப்ப ஓத்ஸ் ஆக்ட் பார்த்துட்டோம், தொடர்புடைய பிரிவுகள் பார்த்துட்டோம். இப்ப பாலியல் தாக்குதலில் இருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம், இதுல குழந்தைகளுக்கான பிரிவுகள் என்னென்ன தயவு செய்து அப்படியே குறிச்சிங்க. இப்ப நம்ம எல்லாருமே இப்ப பாலியல் தாக்குதல் 2012 சட்டம் வந்த பிறகு இந்த குழந்தைகள் சாட்சியத்தினால் ட்ரையல் லாயர்ஸ் எவ்வளவு பாதிக்கப்படுறோங்கிறதுக்கு பின்னாடி வரேன். இப்ப இதுல பாலியல் தாக்குதல் இருந்து பெண்களை தாக்கும் சட்டத்தில் 2D குழந்தை என்றால் 18 வயசு கீழேன்னு சொல்லுது. செக்ஷன் 24 போஸ்கோ ஆக்ட்ல செக்ஷன் 24 படிக்கிறேன் கேட்டுங்க. போஸ்கோ ஆக்ட்ல செக்ஷன் 24 regarding of a statement of a child, the statement of the child shall be recorded at the residence of the child at a place where he usually resides or at the place of his choice as far as practicable by a man police officer not below the rank of the sub inspector. நல்ல வார்த்தையை கவனிக்கணும். குழந்தைகளுடைய பாலியல் தாக்குதலிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டத்தில் குழந்தைகளுடைய வாக்குமூலங்களை பதிவு செய்வது எப்படி? பிரிவு 24. இப்ப நீங்க இதெல்லாம் நீங்க பார்க்கணும். கிராஸ் பண்ணும்போது போஸ்கோ ஆக்ட் நடத்துறது பிரசம்சன் இருக்கிற கேஸ். இன்னும் சொல்ல போனா ரொமான்ஸ் 16 வயதுல இருந்து 18 வரைக்கும் வயசுக்கு ரொமான்ஸ் லவ் அப்படிம்பாங்க. நான் நிறைய இடங்களில் சொல்வது உண்டு. 16 வயசுன்னு நிர்ணயிச்சார், நாம 18 வயசுன்னு நிர்ணயிச்சிட்டோம். 16 வயசுக்கு மேல உள்ள பெண்கள் காதலிக்கிறார்கள், காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார்கள், பெற்றோருக்கு விருப்பமில்லை, கம்ப்ளைண்ட கொடுத்துறாங்க, என்னுடைய அனுமதி இல்லாமல் அந்த பையன் கடத்திட்டு போயிட்டான், கடத்திட்டு போய் திருமணம் பண்ணிட்டாங்கிறாங்க. வேற அந்த பெண் அந்த யார் கடத்தி கொண்டு கல்யாணம் செய்து கொண்டாரோ அவர் மீது அவருடன் நான் தவறு பண்ணேன்னு சாட்சியம் சொல்லும். நீதிமன்றம் என்ன பண்ணும்? பாலியல் தாக்குதல் சட்டத்தின் கீழ் தண்டனை கொடுக்கும். நான் நிறைய இடங்களில் பேசியிருக்கிறேன். என்ன பேசியிருக்கிறேன் என்று சொன்னால், சட்டத்தினுடைய நோக்கம் என்ன? பாலியல் தாக்குதலிலிருந்து குழந்தைகளை காக்கிற சட்டத்தினுடைய நோக்கம் குழந்தைகளை காக்கிறது தான். கல்யாணம் பண்ணின புருஷன் முன்னாடிய 16 to 18 ரொமான்ஸ் லெவல்ல பிடிச்சி பொண்டாட்டி அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அது உண்மையை சொல்லுது கோர்ட்ல. ஆமாங்க, நான் அவரை லவ் பண்ணேன், அவரோட நான் போனேன், 2 பேரும் லாட்ஜில தங்கி இருந்தோம், வந்தோம், நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லுது. உடனே அவனை தண்டனை கொடுத்தால் சட்டம் குடும்பத்தை பிரிப்பது போல. இங்கே ஒரு மிகப்பெரிய சட்ட பிரச்சனை இருக்கிறது. நிறைய இடங்களில் நாங்கள் இதை விவாதத்திற்கு வைத்திருக்கிறேன். உங்களிடமும் இதை விவாதத்திற்கு வைக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த பிரிவு 24 என்ன சொல்லுதுன்னு படிக்கிறேன். குழந்தையின் வாக்குமூலமானது குழந்தையின் வசிப்பிடத்தில் அல்லது அவர் வழக்கமாக வசித்து வரும் ஒரு இடத்தில் அல்லது அவர் விருப்ப தெரிவிடத்தில் மற்றும் நடைமுறைக்கு செயற்படுத்த முடிந்த அளவிற்கு காவல்துறை உதவி ஆய்வாளருக்கு நிலை குறையாத ஒரு பெண் காவல் அதிகாரியினால் பதிவு செய்திடல் வேண்டும். அடுத்தது பாருங்க, 2வது, தி போலீஸ் ஆபீசர்
while recording the statement of the child shall not be in uniform. It's a mandatory provision. It's a mandatory provision. Shall not be in uniform. அடுத்தது 24 subclass 3. The police officer making the investigation shall, while examining the child, ensure that no point of time the child come into the contact of in any way with the accused. புலனாய்வு மேற்கொள்ளும் காவல் அதிகாரி குழந்தையினை விசாரணை செய்திருக்கும்போது எவ்வகையிலும் எந்த சமயத்திலும் குழந்தையின் நேர்பார்வைக்கு எதிரி கண்ணில் படாதவாறு இருப்பதை உறுதி செய்திடல் வேண்டும். அடுத்தது 4. No child shall be detained in the police station in the night for any reason. எந்த ஒரு குழந்தையும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் காவல் நிலையத்தில் இரவு நேரத்தில் இருத்தி வைக்கப்படுதல் கூடாது. அடுத்தது 24 section subclass 5. The police officer shall ensure that identity of the child is protected from the public media unless otherwise directed by the special court in the interest of the child. சிறப்பு நீதிமன்றத்தால் குழந்தையின் நலனின் பேரில் வேறு வகையாக உத்தரவிடப்பட்டாலன்றி பொது ஊடகங்களிலிருந்து குழந்தையின் அடையாளம் பாதிக்கப்படுவதை காவல் அதிகாரி உறுதி செய்திடல் வேண்டும். நான் இந்த நேரத்தில் ஒரு வருத்தமான சங்கதியை உங்கள் முன்னால் பதிவு செய்கிறேன். அதாவது பத்திரிகை சுதந்திரம் என்பதை நாம் வரவேற்போம். பத்திரிகை சுதந்திரம், பத்திரிகை என்பதும் நம்முடைய நாட்டினுடைய அதுவும் ஒரு மிகப்பெரிய தூண். ஆனா இப்ப என்ன நடக்குது பாருங்க. நான் ரொம்ப வைத்திருச்சலா ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியினை பார்த்தேன். நான் சென்னையிலே ஒரு பள்ளி, அந்த பள்ளியினுடைய பெயரை சொல்லவில்லை, ஆனால் நான் அந்த சாமியார் மீது பெயரை சொல்கிறேன். அவர் ஒரு காலத்தில் தன் மீது நெய்யை ஊற்றிக்கொண்டு சுடுகிற நெய்யில் நான் கையை விடுகிறேன் என்று சொல்லி சாமியாரானவர். சுடுகிற நெய்யில் நான் கையை விடுகிறேன் என்று சாமியாரானவர். அவர் மீது பல போஸ்கோ வழக்குகள் பதியப்பட்டிருக்கின்றன. இப்போது அவர் சிறையில் இருக்கிறார். ஒரு டிவியில நேர்காணல் நான் கண்டேன். நான் மிக்க வருத்தத்தோடு பதிவு செய்து கொள்கிறேன். அதுக்கு ஒரு தலைப்பு வச்சா. என்ன தலைப்புன்னா, குட் டச் பேட் டச். சகோதரிகளே, நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், பத்திரிகை சுதந்திரம் என்கிற பெயரில் நல்ல தொடுதலும் கெட்ட தொடுதலும் என ஒரு டாபிக் வச்சு பேசுறாங்க. அந்த சாமியாருக்கு ஆதரவாக பேசுகிறவர்கள் சாமியார் குட் டச் செய்தார், சாமியார் குட் டச் செய்தார். சாமியாருக்கு எதிராக பேசுகிறவர்கள் சாமியார் பேட் டச் செய்தார். இதென்ன வரக்கூடாதுன்னா நம்முடைய போஸ்கோ ஆக்ட்ல 2012 சப்கிளாஸ் 5ன்னு ஒரு பிரிவு வச்சாங்க. சரி, அடுத்தது ரெக்கார்டிங் ஆஃப் a statement of a child by a magistrate. If the statement of the child is being recorded under section 164 of the Code of Criminal Procedure, the magistrate recording such statement, notwithstanding anything contained therein, record the statement as spoken by the child. குழந்தையினால் கூவிம்சா 164வது பிரிவின்படி குழந்தையின் வாக்குமூலம் பதிவு செய்யப்படுமாயின், அத்தகைய வாக்குமூலத்தினை பதிவு செய்கிற குற்றவியல் நடுவர் அதனுள் எது அடங்கி இருந்தாலும் குழந்தையினால் பேசப்படுகிறவாறு அதனுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்தல் வேண்டும். அந்த குழந்தை எப்படி வெர்பலா என்ன சொல்லுதோ, அந்த குழந்தை என்ன மொழியில சொல்லுதோ, எப்படி சொல்லுதோ, அதை அப்படியே பதிவு பண்ணணும். 160 இதுக்கு இந்த பிரிவுக்கு provided that the provision contained the first provision of the subsection of 164 of the code, so far it permits the presence of the advocate of the accused shall not apply in the case. 164 சொல்றது மாதிரி வழக்குரைஞர்கள், அதாவது எதிர்தரப்பு வழக்கறிஞர்கள் 164வது பிரிவின்படி ஒப்புதல் இது வாக்குமூலம் குழந்தையிடம் பதிவு செய்யும் போது பங்கு பெறுதல் ஆகாது. அடுத்தது, the magistrate shall provide the child and his parents or his representative a copy of the document specified under section 207 of the code upon the final report being filed by the police under section 170 of the code.
குற்றவியல் விசாரணை முறை சட்டம் 177வது 73வது பிரிவின்படி காவல்துறையினால் தரப்படுகிற இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதன் பேரில் 207வது என்பது குறித்துரைக்கப்பட்ட ஆவணத்தின் நகல் ஒன்றினை குழந்தைக்கு மற்றும் அதன் பெற்றோர்களுக்கு அல்லது சார்பற்றுநர்களுக்கு நடுவர் அளித்திடுதல் வேண்டும். நல்லா குழந்தைகளுக்கு எவ்வளவு ரைட்ஸ் இந்த நம்ம சைல்டு விட்னஸ்ல எவ்வளவு ரைட்டை தொடர்புடைய சட்டங்கள்ல ஏற்றிருக்காங்க பாருங்க. போஸ்கோ ஆக்ட்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணா 207 காப்பீஸ் அக்யூஸ்டுக்கு கொடுக்கும் போது அந்த குழந்தைகளுக்கும் அல்லது அவருடைய பெற்றோர்களுக்கும் அல்லது அந்த குழந்தைக்கு யார் அக்கறை கொண்டார்களோ அவர்களிடம் அந்த நகலை சமர்ப்பித்திருதல் வேண்டும். அடுத்தது பிரிவு 26 பாருங்க. அடிஷனல் ப்ரொவிஷன் regarding the statement to be recorded. The magistrate or the police officer, as the case may be, shall record the statement as spoken by the child in the presence of the parents of the child or any other person in whom the child has trust or confidence. குற்றவியல் நடுவர் அல்லது காவல் அதிகாரி நேர்விற்கேற்ப குழந்தையினால் பேசப்படுகிறவாறு வாக்குமூலத்தினை குழந்தையின் பெற்றோர்கள் அல்லது குழந்தை நம்பிக்கை கொண்டுள்ள வேறு ஏதேனும் நபர் முன்னிலையில் பதிவு செய்திடல் வேண்டும். இப்ப நான் இந்த நேரத்துல ஒரே ஒரு சங்கதியை உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். நான் நிறைய வழக்குகளை பார்க்கிறேன். உங்களுக்கு பின்னால் உதாரணமாகவே வழக்குகளை தீர்ப்புகளை சொல்ல இருக்கிறேன். இந்த இடத்தில் ஒரு சிறு தவறு நடக்கிறது. எப்படி என்று சொன்னால், இது எங்கேயும், அதாவது ஓரிரு இடங்களில் இது போல நடக்கிறது. என்னிடம் ஒரு நீதிபதியே இந்த வினாவை வைத்தார். சாமிநாதன், இந்த ப்ரொவிஷன் படி ஒரு பெண், ஒரு குழந்தை ஒரு அம்மாவுடன் வந்து இருக்கிறது. ஒரு குழந்தை அம்மாவுடன் வந்து இருக்கிறது. அம்மாவும் தந்தையும் பிரிந்திருக்கிறார்கள். குழந்தையை அம்மா தந்தையின் பெயரை சொல்லி ட்விட்டர் பண்றாங்க. நீ அப்பா தான் உன்கிட்ட பாலியல் தாக்குதல் பண்ணா சொல்லி உள்ள பிடிச்சி வச்சிருவோன்னு சொல்லி அவருடைய கள்ளக்காதலுடன் சேர்ந்து கொண்டு சொல்கிறார்கள். இப்ப குழந்தை அம்மாவுடன் இருக்கும்போது கள்ளக்காதலன் பெயரை சொல்ல முடியுமா? நான் இந்த சட்டத்தினுடைய பிரிவை உங்களுக்கே விட்டு விடுகிறேன். இது தொடர்பான தீர்ப்பை உங்களுக்கு சொல்கிறேன். இது தொடர்பான தீர்ப்பை, இதே மாதிரி ஃபேக்ட் உள்ள தீர்ப்பை நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது 26 subclass 2. Whenever necessary, the magistrate or the police officer, as the case may be, may take the assistance of a translator or an interpreter having such qualification, express and on payment of such fees as may be prescribed while regarding the statement of the child. என்ன அற்புதமா இருக்காங்க பாருங்க. அவசியப்படுகிற போதெல்லாம் குற்றவியல் நடுவர் அல்லது காவல் அதிகாரி நேர்வுக்கேற்ப குழந்தையின் வாக்குமூலத்தினை பதிவு செய்திருக்கும்போது அத்தகைய தகுதி மற்றும் பட்டறிவு கொண்ட மற்றும் வகுத்துரைக்கப்படலாகும் கட்டணங்கள் கொடுப்பதன் பேரில் ஒரு மொழிபெயர்ப்பாளர் உதவியினை எடுத்துக் கொள்ளுதல் வேண்டும். இப்ப குழந்தை நல்லா பேசினா மொழிபெயர்ப்பாளர் தேவையில்லை. குழந்தையினுடைய மொழி பெரியவில்லை என்று சொன்னால் அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல. அடுத்தது 3 பாருங்க. The magistrate or the police officer, case may be in the case of a child having a mental or physical disability, seeks the assistance of the special educator or any person familiar with the manner of communication of the child or an expert in the field having such qualification, experience and on payment of such fees as be prescribed to be record the statement of the child. 4. Whenever possible, the magistrate or the police officer, case may be, shall ensure that the statement of the child is also recorded by audio, video, electronic means. நல்லா கவனிக்கணும். எவ்வளவு அற்புதமான பிரிவுகளை வைத்திருக்கிறாங்க பாருங்க. குற்றவியல் நடுவர் அல்லது காவல் அதிகாரி நேர்விற்கேற்ப மனநிலை தெளிவற்ற அல்லது உடல் ஊனமுற்ற ஒரு குழந்தையின் நேர்வில் குழந்தையின் வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்கு வகுத்துரைக்கப்படலாகும் அத்தகைய தகுதிகள், பட்டறிவு கொண்ட அத்தகைய கட்டணங்கள் கொடுப்பதன் பேரில் ஒரு சிறப்பு கல்வியாளர் அல்லது குழந்தையுடன் தகவல் தொடர்புகளில் பழக்கமுள்ள ஏதேனும் நபரின் அந்த கடத்தில் உள்ள நிபுணரின் உதவியினை நாடி பெறுதல் வேண்டும். இயன்ற வரையில் குற்றவியல் நடுவர் அல்லது காவல் அதிகாரி குழந்தையின் வாக்குமூலம் காணொளி மின்னணு வகையில் பதிவு செய்யப்படுதலையும் உறுதி செய்திடல் வேண்டும். அடுத்தது பிரிவு 27. பிரிவு 27 மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் எ சைல்ட். ஒரு குழந்தையும் எவருக்கு எதிராக இந்த சட்டத்தின் கீழான குற்றம் செய்யப்பட்டிருக்கிறதோ, இந்த சட்டத்தின் கீழான குற்றங்களுக்கு ஒரு முதல் தவறுக்கு பதிவு செய்யப்படாத இருப்பினும் குவிம்சா 164 ஏக்கிணங்க
மருத்துவ பரிசோதனை செய்யப்படும் மேண்டேட்டரி ப்ரொவிஷனுங்க. போஸ்கோல கேஸ் வந்துட்டா இந்த சட்டத்தின் கீழான குற்றங்களுக்கு ஒரு முதல் தகவல் அறிக்கை அல்லது புகார் பதிவு செய்யப்படாத இருப்பினும் கும்சா 164வது இணங்க மருத்துவ பரிசோதனை செய்யப்படுதல் வேண்டும். அடுத்தது, பாதிப்புக்குள்ளானவர் ஒரு பெண் குழந்தையாக இருக்கும் நேர்வில் பெண் மருத்துவர் ஒருவரால் மருத்துவ பரிசோதனை செய்திடப்படுதல் வேண்டும். மருத்துவ பரிசோதனையானது குழந்தையின் பெற்றோர் அல்லது குழந்தை நம்பிக்கை வைத்துள்ள வேறு ஏதேனும் நபர் முன்னிலையில் நடத்தப்பட வேண்டும். குழந்தையின் மருத்துவ பரிசோதனையின் போது உட்பிரிவின் 3 கட்டுரைக்கப்பட்ட குழந்தையின் பெற்றோர் அல்லது வேறு நபர் ஏதேனும் காரணத்திற்காக தோன்ற முடியாத நேர்வில் மருத்துவ நிலையத்தின் தலைவரால் நியமிக்கப்பட்ட பெண் ஒரு முன்னிலையில் மருத்துவ பரிசோதனை நடத்தப்படுதல் வேண்டும். இப்ப இவ்வளவு ரைட் நம்ம பிரிவுகளுக்கு கொடுக்கிறோம். இப்ப அடுத்தது பார்த்தோம்னா அந்த போஸ்கோவை முடிச்சுட்டு வந்துடுறேன். பிரிவு 35 பாருங்களா, அப்படியே கொஞ்சம் கோத்துரு. பிரிவு 35 period for a record of evidence of child and disposal of a case. The evidence of the child shall be recorded within a period of 30 days of the special court taking cognizance of the offense and reasons for delay shall be recorded by the special court. நான் அடிக்கடி சொல்வேன், துக்னார் சிங் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா என்கிற உச்சநீதிமன்ற வழக்கில் கண்ணுற்ற சாட்சிகளுடைய சாட்சியத்தை எவ்வளவு விரைவில் பதிவு செய்ய முடியுமோ அவ்வளவு விரைவில் பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். இந்த ஆக்ட்ல புலன் கொண்டதற்கு பிறகு 1 மாதத்தில் பாதிக்கப்பட்டவருடைய சாட்சியத்தை பதிவு செய்தல் வேண்டும். The special court shall complete the trial as possible within a period of 1 year. இது பிரிவு 35. பிரிவு 36 பாருங்க. Child not to see the accused at the time of testifying. The special court shall ensure that the child is not exposed in any way to the accused at the time of recording the evidence, while at the same time ensuring that the accused is in position to hear the statement of the child and communicate with his advocate. For the purpose of the section, the special court may record the statement of a child through video conferencing by utilizing single visibility, mirrors or curtains or any other evidence. இப்ப இந்த சட்டம் வந்த பிறகு ஒரு திரையை கட்டி அந்த திரைக்கு பின்னால் இருந்தா நாம் கேள்வி கேட்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம். ஏன்னா இதோட ஆப்ஜெக்ட் என்னன்னா, குழந்தை எதிரியை பாத்திரக்கூடாது அப்படிங்கிறதா ஆப்ஜெக்ட். அடுத்தது 37 ட்ரையல் கண்டக்டட் இன் கேமரா. அசிஸ்டன்ட் ஆனா குயிம்சா 327வது பிரிவில் சொல்லப்பட்ட திறந்த நீதிமன்றத்திற்கு இது விதிவிலக்கு. 38 அசிஸ்டன்ட் டு இன்டர்பிரட்டர் ஆர் எக்ஸ்பர்ட் while recording evidence in child. இப்படியே நிறைய நம்ம சொல்லிட்டு போலாம் அந்த குழந்தைகள் விட்னஸ் தொடர்பா. இப்ப நம்ம பிரிவு 118க்கு வருவோம். பிரிவு 158 நம்ம சொல்லணும்னா, நம்ம சட்டங்கள் ஆங்கில சட்டங்களை தழுவி, ஆங்கில கனடா இதெல்லாம் தழுவி இயற்றப்பட்ட சட்டம் தான் நம்முடைய சட்டம். நம்முடைய சாட்சி சட்டம் பல நாட்டு சட்டங்களை ஒப்பிட்டு பார்த்து எழுதப்பட்ட சட்டம். அதுல எல்லாம் நல்லதையெல்லாம் நாம் எடுத்துக்கொண்ட சட்டம் தான் நம்முடைய சாட்சி சட்டம். இன்னும் சொல்ல போனால் எனக்கு தெரிந்து இந்த 3 மேஜர் ஆக்ட்ல அதிகம் திருத்தம் வராத சட்டம் எழுதுனா அது இந்திய சாட்சி சட்டம் தான். இதுவரை அதிக திருத்தம் இல்லை. மற்ற எல்லா சட்டத்தையும் கம்பேர் பண்ணோம்னா அதிக திருத்தம் இருக்கு. இந்த சாட்சி சட்டத்தில் அதிக திருத்தம் இல்லை. இப்ப பிரிவு 118க்கு வருவோம். நம்ம இப்ப ஸ்ட்ரைட்டா 118க்கு வருவோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு 118 தொடர்புடைய பிரிவுகளை எல்லாம் வாசித்து வந்தேன். இப்ப தற்போது 118வது பிரிவுக்கு வருகிறேன். 118வது பிரிவை நான் படிக்கிறேன். எல்லோருமே சாட்சி அளிக்க தகுதி படைத்தவர்கள் தான். எல்லோருமே சாட்சி அளிக்க தகுதி படைத்தவர்கள் தான். ஆனால் ஏ டெண்டர் ஏஜ் இளம் வயது, பி மிக அதிக வயது எக்ஸ்ட்ரீம் ஓல்ட் ஏஜ், சி நோய் உடல் அல்லது மனம் சம்பந்தப்பட்ட டிசீஸ் வெதர் ஆஃப் பாடி ஆர் மைண்ட் சம்பந்தப்பட்ட, டி இதே மாதிரியான வேறு காரணங்கள். இதன் விளைவாக கேட்கப்படும் வினாக்களை புரிந்து கொள்ள அல்லது அத்தகைய வினாக்களுக்கு அறிவு சார்ந்த விடையளிக்க முடியாதபடி தடுக்கப்பட்டுள்ளார்கள் என்று நீதிமன்றம் கருதக்கூடிய நபர்கள் சாட்சியம் அளிக்க தகுதி படைத்தவர்கள் இல்லை. இன்னொரு வாட்டி சொல்லட்டுமா? எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? 1 இளம் வயது, 2 மிக அதிக வயது. இளம் வயதுன்னா 18, இளம் வயதுன்னா
18 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகள். அதிக வயதுன்னா எங்களை மாதிரி above 60, எங்களை மாதிரி above 60. இப்ப அதை விட என்ன above 70+, மிக அதிக வயது, நோய் உடல் அல்லது மனம் சம்பந்தப்பட்ட, அதாவது பிசிக்கலா நல்லா இருப்பான், மென்டலா நல்லா இருக்க மாட்டான். இந்த அன்சவுண்ட் மைண்ட், உடல் அல்லது மனம் சம்பந்தப்பட்ட இதே மாதிரியான வேறு காரணங்கள். இதன் விளைவாக கேட்கப்படும் வினாக்களை புரிந்து கொள்ள அல்லது அத்தகைய வினாக்களுக்கு அறிவு சார்ந்த விடையளிக்க முடியாதபடி யார் தடுக்கப்படுகிறார்களோ அவர்கள் இந்திய சாட்சி சட்டம் பிரிவு 118வது பிரிவின்படி சாட்சி அளிக்க தகுதி படைத்தவர்கள் இல்லை. அப்ப என்னங்க அர்த்தம்? பித்துநிலை உடையவர் கூட சாட்சியம் அளிக்க தகுதி படைத்தவர். எப்படி? நீங்க இந்திய தண்டனை சட்டத்துல எக்ஸப்ஷன்ல வரும். இந்திய தண்டனை சட்டத்துல அக்யூஸ் ஆகிறவங்க சம்பவத்தின் போது சம்பவத்தை பற்றி அறியாது இந்த மாதிரி அன்சவுண்ட் மைண்டா அந்த குற்றத்தை செஞ்சிட்டா குற்றம் இல்லை, எக்ஸப்ஷன்ல வரும். இப்ப சாட்சியம் அளிக்கும் போது எப்படி வருது பாருங்க. சாட்சியம் அளிக்கிற போது கேட்கப்படும் வினாக்களை புரிந்து கொண்டு அவற்றிற்கு அறிவு சார்ந்த பதில்களை அளிக்க புத்தி சுவாதீனம் இல்லாதவரால் முடிந்தால் அந்த பித்திருநிலையவர் உடையவர் கூட சாட்சியம் அளிக்க தகுதி படைத்தவர் தான். நல்லா கவனிக்கணும். நீங்க இந்த பைத்தியக்காரங்கன்னா பார்த்தோம்னா லூசிட் இன்டர்வெல்னு ஒன்று வரும். சில பேருக்கு சில நேரத்துல தான் பைத்தியம் வரும், எல்லா நேரத்திலையும் பைத்தியம் வராது. அதுக்கு பேர் லூசிட் இன்டர்வெல்னு சொல்லுவாங்க. இப்ப கேட்கப்படும் வினாக்களை புரிந்து கொண்டு அவற்றிற்கு அறிவு சார்ந்த பதில்களை யார் அளிக்க முடிந்தவராக இருக்கிறாரோ அவர் பித்திருநிலையவராக இருந்தால் கூட சாட்சியம் அளிக்க தகுதி படைத்தவர் தான். இப்ப ரைட்டுங்க, நம்ம சிம்பிளா சொல்லணும்னா கேட்கின்ற வினாக்களை புரிந்து கொண்டு அதற்கு அறிவு சார்ந்த பதில்களை யாரால் சொல்ல முடிந்தவர்களோ அவர்கள் அத்தனை பேருமே சாட்சியம் அளிக்க தகுதி படைத்தவர்கள் தான். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இப்ப நம்ம சிம்பிளா சொல்லணும்னா 118 பிரிவை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னா 118 பிரிவு என்னன்னா, கேட்கப்படும் வினாக்களை புரிந்து கொண்டு அதற்கு அறிவு சார்ந்த பதில் சொல்ல முடிந்தவர்கள் எல்லோருமே சாட்சியம் சொல்ல தகுதி படைத்தவர்கள் தான். சரி, ரைட். இப்ப நான் நேரா இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்விக்கு வந்துடுறேன். உங்கள எத்தனை பேர் கிரிமினல் கோர்ட்ல வக்கீலா இருக்கீங்க? கிரிமினல் கோர்ட்ல குழந்தைகள் சாட்சியம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. குழந்தைகள் சாட்சியத்தை பதிவு செய்வதற்கு முன்னால் என்ன செய்வாங்க? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. இது ஒண்ணும் பெரிய மனசுல இருக்கிறத வெளிப்படுத்துறது தப்பு இல்ல. குழந்தைகள் சாட்சியத்தை பதிவு செய்வதற்கு முன்னால் கோர்ட்டில் என்ன நடைமுறை கடைபிடிப்பார்கள்? யார் வேணாலும் சொல்லலாங்க. அந்த குழந்தைகிட்ட எங்க வந்திருக்கீங்க, இந்த இடம் என்ன இடம், இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேட்பாங்க. அந்த குழந்தை சொல்லும். நல்லா புரிஞ்சுக்கிட்ட குழந்தையா நான் கோர்ட்டுக்கு வந்திருக்கேன், நீதிமன்றத்துக்கு வந்திருக்கேன், இவங்க எல்லாம் யாரும் தெரியுதா, சொல்லலாமா? உங்களுக்கு நீங்க கேக்குற கேள்விக்கு சொல்லுங்க. வெரி குட், வெரி குட். நீங்க ஓரளவு வந்துட்டீங்க. ஸ்டேட்மென்ட் செக் பண்ணுவாங்க சார். ஆமாங்க சார். சும்மா ஸ்டேட்மென்ட் செக் பண்ணுவாங்க. ஸ்டேட்மென்ட் செக் பண்ணுவாங்க. என்ன சொல்லுங்க? கேக்குற கேள்வி குழந்தைக்கு சரியான புரிந்துணர்வு இருக்குதான்னு பாப்பாங்க சார் ஃபர்ஸ்ட். வெரி குட், வெரி குட். சரி, அப்ப அதை இதெல்லாம் எங்க இருந்து எடுத்தோம்னா நம்ம சாட்சி சட்டத்திற்கு ஆங்கில விதிகளில் இருந்து எடுத்தோம். இங்கிலீஷ்ல ஒரு ரூல் ஒன்று உண்டு. எப்படின்னா டெஸ்ட் ஆஃப் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படிம்பாங்க. காம்ப்ரிஹென்ஷன்னா புரிந்து கொள்ளும் திறன், கம்யூனிகேஷனா வெளிப்படுத்தும் திறன். ஆனா இந்த ரெண்டு தேர்வை விட அந்த வெளிப்படுத்துதலும் அறிவு சார்ந்த பதிலாக இருக்கணும். அதான் நம்மளுடைய அறிவு சார்ந்த பதிலாக இருக்கணும். இப்ப நம்ம இதை உள்ள போனோம்னு வச்சுக்கலாம். இந்த கம்யூனிகேஷன் நான் உள்ள போய் பார்த்தேன், நெட்ல போய் தேடினேன். கம்யூனிகேஷன் தேனா நானே குழம்பி போயிட்டேன். வர்பல், நான் வெர்பல். வர்பல்னா வாய்மொழியா சொல்றது, நான் வெர்பல்னா உடல் மொழியில சொல்றது. பாருங்க கம்யூனிகேஷன் எப்படி பிரிக்கலாம் பாருங்க. வெர்பல்னா வாய்மொழியா சொல்றது, நான் வெர்பல்னா வாயால பேசாம உடல் மொழியாலே செய்யறது செய்கைகள்.
செய்கை அதாங்க 118ங்க. அது நீங்க 118 படிச்சு பார்த்தா தெரியும். வெர்பல், நான் வெர்பல், ரிட்டன் எழுத்துல, விசுவல் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் விசுவலை. அடுத்தது லிசனிங் இப்படின்னு நிறைய பிரிக்கிறாங்க. நம்ம இதுல போனோம்னா இதுல ஒரு நாள் போயிட்டு இருக்கலாம். இப்ப பாருங்களேன், இப்ப நம்முடைய சட்டத்தினுடைய கோட்பாடு என்னவென்று சொன்னோம்னா, நான் படிக்கிறேன் கேளுங்க. நம்முடைய சட்டத்தினுடைய கோட்பாடு என்னன்னா, இந்த டெஸ்டுக்கு பேரு வாயர் டெஸ்ட். இந்த டெஸ்டுக்கு பேரு வாயர் டெஸ்ட் ஆர் பிரிலிமினரி டெஸ்ட். இந்த டெஸ்டுக்கு பேரு வாயர் டயர் டெஸ்ட் ஆர் பிரிலிமினரி டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட். இது எப்பயில இருந்து நம்ம இந்திய நாட்டுல வந்துச்சு அப்படின்னு சொன்னா, 1952ஆம் ஆண்டுல ரமேஸ்வர் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு கேஸ்ல இந்திய உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொன்னிச்சு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில நாம என்ன பண்ணோம், நம்முடைய நீதியரசர்கள் எல்லோருமே குழந்தைகள் சாட்சியத்தை பதிவு செய்வதற்கு முன்னால் அந்த குழந்தைகள் அறிவு சார்ந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார்களா, இந்திய சாட்சி சட்டம் பிரிவு 118வது பிரிவின்படி சொல்கிறபடி தகுதி உடையவர்களாக இருக்கிறார்களா, இதை அவங்க எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதை எப்படி பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா, எப்படி இந்த டெஸ்ட்டை பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா, நான் சொல்றது மாதிரியான கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சாங்க. எப்படி கேட்கணும்னு சட்டம் சொன்னிச்சு. என்னன்னா, குழந்தைகள் முதல்ல வினாக்களை புரிந்து கொள்கிறதா, முதல்ல குழந்தைகள் வினாக்களை புரிந்து கொள்கிறதா, 2 குழந்தைகள் கேட்கிற கேள்விகளை உள்வாங்குகிறதா, கேட்கிற கேள்விகளை உள்வாங்குகிறதா, 3 அந்த வினாக்களுக்கு உரிய அல்லது நேரிய விடையை அளிக்கிறதா, கேட்கிற கேள்விகளுக்கு உரிய நேரிய விடையை அளிக்கிறதா, அதை விட முக்கியம் என்னன்னா, குழந்தை உண்மை கூறும் கடமையை உணர்ந்து கொண்டுள்ளதா, குழந்தை உண்மையை கூறும் கடமையை உணர்ந்து கொண்டுள்ளதா, குழந்தை போதுமான தெளிவும் புரிந்து கொள்ளும் திறனும் பெற்றுள்ளதா, குழந்தை போதுமான தெளிவும் புரிந்து கொள்ளும் திறனும் பெற்றுள்ளதா. இதை விசாரணை நீதிபதிகள் கேள்விகளாக கேட்கணும். கேள்விகளாக கேட்டுட்டு அவங்க, ஏன்னா டெமனரை வந்து ட்ரையல் கோர்ட்டு தான் பார்க்குது. இன்னும் நல்லா சொன்னோம்னா அப்பலேட் கோர்ட்டு விட்னஸோட டெமனரை பார்க்க முடியாது. இதுக்கு நிறைய தீர்ப்புகள் இருக்கு. விட்னஸோட டெமனரை பார்க்கறது யாருன்னா விசாரணை நீதிமன்றம். ஒரு குழந்தை உண்மையை சொல்லுதா, இப்ப என்னன்னு சொன்னா, குழந்தையை ஈஸியா கையாண்டலாங்க, யார் வேணாலும் குழந்தையை யார் வேணாலும் ஈஸியா கையாண்டலாம். ஆனால் அதையெல்லாம் மீறி குழந்தைகள் உண்மையை சொல்லக்கூடிய வழக்குகளும் இருக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் பாருங்க. நான் ஒரு கொலை வழக்கு நடத்தினேன். அந்த கொலை வழக்குல திருவாரூர் நீதிமன்றத்தில் நடத்தினேன். என்னுடைய நண்பருக்காக நடத்தினேன். அந்த கொலை வழக்குல கொலை செய்யப்பட்டவர் குழந்தையினுடைய தாயார். குழந்தையினுடைய தாயாரை குழந்தையினுடைய தாத்தா, மாமனார், அதாவது அந்த இறந்து போன பெண்ணுடைய மாமனாரே அடித்து கொலை செய்துவிட்டதாக வழக்கு. போலீஸ்காரர்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக அந்த குழந்தைய, அது ஒரு பிலோ 8 இயர்ஸ் இருக்கும், அந்த குழந்தைய தான் அதுல ஐவிட்னஸா கொண்டு வராங்க. குழந்தையினுடைய தாயார் இறந்து விடுகிறார். இந்த குழந்தை யாருடைய பாதுகாப்பில் இருக்கிறது என்று சொன்னால், குழந்தையினுடைய தாத்தாவினுடைய பாதுகாப்பில் இருக்கிறது. குழந்தையினுடைய தாத்தாவினுடைய பாதுகாப்பில் இருக்கிறது. இந்த குழந்தையினுடைய தாத்தாவினுடைய பாதுகாப்பில் இருக்கிற குழந்தை, தாத்தா வளர்த்து தன்னுடைய பாசத்தை அந்த குழந்தை மீது காட்டி அன்பு செலுத்தி, தாய் இறந்த பிறகும் அந்த குழந்தையை காவந்து செஞ்சு அந்த தாத்தாவை பட்டி வச்சிருக்கிறாங்க. அது வழக்கு உண்மையோ பொய்யா நம்ம அந்த ஆராய்ச்சிக்குள்ள போன, என்னிடம் அந்த கிளைண்ட் நிரபராதி என்பது என்னுடைய தீர்க்கமான எண்ணம். அந்த குழந்தையை பொட்டியில ஏத்துறோம். அந்த குழந்தைக்கு பொறுப்பாக இருப்பவர்கள் யார் என்று சொன்னால், என்னுடைய அக்யூஸோட ஒய்ஃப் தான் அந்த குழந்தையை பாதுகாக்கிறாங்க. அவங்க தான் கூட அந்த சாட்சியை விசாரிக்கிறப்ப இருக்கிறாங்க. ஏன்னா இந்திய சாட்சி சட்டத்தின்படி குழந்தையை சாட்சியை விசாரிக்கும் போது கூட நெய்பர் இருக்கணுங்கிறதுனால கூட அவங்களோட ரிலேட்டிவா என் அக்யூஸோட ஒய்ஃப் தான் இருக்கிறாங்க. குழந்தைகிட்ட டாக்டர் கேட்கிறார், நீதிபதி கேட்கிறார், எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு சம்பவத்தை பட்டு கேட்கிறார். ஒரே அடியா அந்த குழந்தை அடிக்குது. எங்க தாத்தா வயலுக்கு போயிட்டார், வயல்ல இருந்தவருக்கு எங்க அம்மா என் வீட்டுல தூக்குமாட்டி இறந்துருச்சுன்னு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னோன்னா எங்க தாத்தா வந்தார். முடிஞ்சு போச்சா? வழக்கு முடிந்து விட்டதா? இது என்னன்னா, குழந்தை சாட்சியம் அளிப்பு யார் குழந்தைய, அதாவது குழந்தைகள்கிட்ட உள்ள இயல்பே அதான். எனக்கு இன்னொரு வழக்குல ஒருத்தன்
ஒரு குழந்தைய அம்மா இறந்து போயிட்டாங்க, ரொம்ப சின்ன குழந்தை, அம்மா இறந்து போனோன்னா புருஷன் அந்த குழந்தைய, அம்மா டீச்சர், கேன்சர் வந்து இறந்துட்டாங்க, குழந்தை சின்ன குழந்தை, ஒரு 4 வயசு தான் இருக்கும் அந்த பையனுக்கு. அப்பா வளர்த்துக்கிட்டு இருக்காரு, 3 வயசு தான் இருக்கும், அப்பா வளர்த்துக்கிட்டு இருக்காரு. திடீர்னு குழந்தையோட மாமாகாரன் போலீஸ்ல இருக்கான், அவன் செல்வாக்கை பயன்படுத்தி வீட்டுல போது குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான். குழந்தையோட அப்பா வந்து என்னுடைய நண்பர் வந்து அழுகிறார், இந்த மாதிரி தூக்கிட்டு போயிட்டான்பா, என்னால நான் கல்யாணமே பண்ணியாம இந்த குழந்தைக்கான இருக்கேன், என் குழந்தை இல்லாம என்னால வாழ முடியாதுன்றார். நான் அப்போ இருந்த நீதிபதியிடம் குற்றவியல் விசாரணை முறை சட்டத்துல சர்ச் வாரண்ட் கேட்டேன். இந்த மாதிரி அதை மதுக்கூரில் கொண்டு போய் ஒரு வீட்டில் அடைச்சி வச்சிருக்கிறாங்க, நான் தான் லீகல் கார்டியன், என்னுடைய குழந்தைக்கு நான் தான், அம்மா இறந்து போயிட்டாங்க, நான் தான் கார்டியன், என்னோட அனுமதி இன்றி யாரும் என் குழந்தைய தூக்குவதற்கு அனுமதி கிடையாது, என் வீட்டில் போந்து என்னுடைய குழந்தைய என்னுடைய அனுமதி இல்லாமல் தூக்குனது கடத்தலுக்கு சமமாகும், எனவே என் குழந்தையை மதுக்கூரில் பூட்டி வச்சிருக்கத கொண்டு வந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தணும்னு நீதிபதி உத்தரவிட்டார். நான் சொன்னதுல நான் கேட்டேன், அப்ப கேட்கும்போது நீங்க தயவு செய்து மகளிர் ஆய்வாளரை அனுப்பிச்சு வைங்கன்னு கேட்டேன். மகளிர் ஆய்வாளர் போனார், விரட்டினார். அந்த ஆத்தா சொன்ன தேதியில அவங்க ஆத்தா மடியில ஏறிட்டு வரான் குழந்தை ஆத்தா மடியில ஏறிட்டு வந்து கோர்ட்டுக்கு வரான். கோர்ட்டுக்கு வந்த குழந்தையிடம் வந்தோடனே அப்பனும் நானும் நின்றுட்டு இருக்கோம். நான் குழந்தை கையில வரும்போதே பிஸ்கட் தான் வச்சிருக்கிறான். நான் அவங்க தாத்தா அவங்க அப்பாட்ட கேட்குறேன், என்னடா தம்பி மேஷேட் வந்து குழந்தைய கேட்டா அவங்க ஆத்தாவோட வருது, ஆத்தாவோட ரொம்ப இணக்கமா இருக்கானே, யாரோட போறேன்னா ஆத்தாவோட போறேன்னா இந்த மேஷேட் அனுப்பிச்சு வச்சுருவாரு, நீங்க சொல்றது மாதிரி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு என்னப்பா அந்த மாதிரி கேட்டேன். இல்லை சார் நீங்க பாருங்க சார், என் குழந்தை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா. உடனே நான் அந்த மேஜிஸ்ட்ரேட்டை ஒரே ஒரு விண்ணப்பம் வச்சேன், தயவு செய்து இதை சேம்பர்ல வச்சுக்குவோம், நம்ம வந்து ரூம்ல வச்சு நடத்துவோங்க, இதை வந்து ஓப்பன் கோர்ட்ல பண்ண வேண்டாம்னு சொன்னேன். அவர் இறங்கி முடிஞ்சுன்னா உள்ள கூப்பிட்டார். இந்த பையனை இறக்கி விடுமானாரு, இறக்கி விட்டான். அவன்கிட்ட கேட்டார், உனக்கு ஆத்தாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமான்னு கேட்டார். அவன் புத்திசாலித்தனமா சொன்னான், எனக்கு நீ இப்ப அப்பாட்ட இருக்கு 2 அடி தள்ளி நிக்கிற அப்பாவை பார்த்து நடந்து வந்தான். நடந்து அவன் நீதிபதிட்ட அவன் ஒரு கேள்வி கேட்டான். அவன் நடந்து வந்து நீதிபதிட்ட ஒரு கேள்வி கேட்டான். என்ன கேட்டானா, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிட்டுமான்னா. சொல்லு தம்பி அப்படின்னார். எங்க ஆத்தா இருக்குல்ல, எங்க ஆத்தா இந்த மாதிரி நான் வந்துகிட்டு இருக்கும்போது அந்த முடுக்கில் ஒரு கடை இருந்துச்சு, எனக்கு இந்த பிஸ்கட் பாக்கெட்னா எங்க ஆத்தா வாங்கி கொடுத்துச்சு. உன்னை நீதிபதி இந்த மாதிரி யார்கிட்ட போறேன்னு கேட்பாரு, நீ ஆத்தாட்ட தான் போறேன்னு சொல்லணும், ஆத்தாட்ட போறேன்னு சொல்றதுக்காக தான் உனக்கு இந்த பிஸ்கட்டை நான் வாங்கி கொடுத்தேன், அப்படி நீ சொல்லலைன்னா உன்னை நான் அடிச்சு புண்ணுன்னு எங்க ஆத்தா என்ன சொல்லிச்சு அப்படின்னு போட்டு விட்டான். நான் எதற்காகன்னு சொல்லனா, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. எப்படி பாருங்க. உடனே மேஜிஸ்ட்ரேட் கூப்பிட்டார். அப்பனை குழந்தைய தூக்கி சொன்னார். போலீஸ்காரரை கூப்பிட்டார். சாமிநாதன் உன் மேல பிரைவேட் கம்ப்ளைண்ட் 360 ஆள் கடத்தலுக்கு கொடுத்த, குழந்தை கடத்தலுக்கு கொடுத்தான், அப்பலன்னா நான் எஃப்ஐஆர் போட சொல்லி டைரக்ட் பண்ணுவேன், வேலைகள்னா கல்யாணம் ஓடி போட்டு துரத்தி விட்டார். இது எதற்கான்னு சொல்றேன்னா, குழந்தைகள் யாரால் வேண்டுமானாலும் ஈஸியாக கையாளப்படலாம். இப்ப குழந்தைகள் சாட்சியத்தை நம்ம விசாரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது, அந்த குழந்தை டியூட்டர் பண்ணப்பட்டிருக்கிறதா, யார் சொல்லி கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லும். நேச்சராகவே சொல்ற குழந்தைகளும் உண்டு. நேச்சரா அது நிறைய வழக்குகள் இருக்கு, நான் சொல்றேன். இப்ப இந்த மாதிரி குழந்தை போதுமான தெளிவும் புரிதலும் பெற்றிருக்கிறதா, இதை நீதிபதி வாயர் டெஸ்ட்னு கேட்கணும். சரிங்க, இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு புகழ்பெற்ற வழக்குகள் உண்டா? நான் சொல்றேன், குறிச்சிங்க. எப்படி கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறது வழக்கு இருக்கு, எப்படி கேள்வி கேட்கணுங்கிறது வழக்கு இருக்கு. நான் சொல்ற வழக்கை குறிச்சிங்க. 2016 ஒன் லாவிக்கலி கிரிமினல், 2016 ஒன் லாவிக்கலி கிரிமினல், பேஜ் 289, பேஜ் 289. 2000 ரூலிங் போட முடியுமா சுரேஷ்? சுரேஷ் ரூலிங் போட முடியுமா? ட்ரை பண்றாங்கண்ணே, சொல்லுங்க. 2016 ஒன் லாவிக்கலி கிரிமினல், பேஜ் 289, கதிரேசன் வெர்சஸ் ஸ்டேட், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், கடையநல்லூர் போலீஸ் ஸ்டேஷன், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், கடையநல்லூர், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். இந்த வழக்குல நீதிபதி குழந்தைகிட்ட கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்? அவர் என்ன கேள்வி கேட்கக்கூடாது, எப்படி கேள்வி கேட்கணும், குழந்தைகள் சாட்சியத்தை எப்படி விசாரிக்கணும் அப்படின்னு என்னுடைய மென்டார், சென்னை உயர்நீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதி, தற்போது உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்
எஸ் நாகமுத்து ஜே அவர்களோட தீர்ப்பு இது, கதிரேசன் வர்சஸ் ஸ்டேட். இந்த தீர்ப்புல அவர் சொல்றதை அப்படியே படிக்கிறேன் கேளுங்க. பிஃபோர் கன்க்ளூடிங், ஐ விஷ் டு ஹைலைட் தி ஃபாலோயிங். A child is undoubtedly a national asset. It is a duty of the society to protect the children of this country, more particularly the courts of law. More particularly, the courts of law should take every precaution to protect the modesty of the children. When they appear before the court of law, when it is alleged that a young girl was sexually exploited, the trial court is expected to follow the guidelines issued by the Honorable Supreme Court. How such a victim of sexual abuse should be treated in court, and as to how she should be examined, as how her evidence should be appreciated. A child undoubtedly a competent witness, but as per the Evidence Act, her competence is to be tested by the court before administrative oath. And if the court finds that the witness is capable of understanding the questions put to her or giving rational answer to those questions, then the court may hold that the witness is competent to testify. Here, the instant case, admittedly, X is a child witness. While examining here, the trial court committed, I regret to say, a lot of errors in cross violation of the guidelines issued by the Honorable Supreme Court. Before examining X, the trial court asked a few questions, purportedly testing her competence. The first question was, what is her father's name? The second question was, what was her age? The third question was, what was her educational qualification? And the fourth question was, where she at the time of examination in court? She answers all the questions correctly. From these answers, the court has recorded that the witness had understood the questions. In my considered view, this is not sufficient. எப்படி சொல்லுங்க நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், ஒரு 4 வேண்டுறுத்தங்களை குழந்தைகள் சாட்சியத்தை விசாரிப்பதற்கு முன்னால் நீதிமன்றம் கேள்வி கேட்பதற்கு சில வேண்டுறுத்தங்களை சொன்னேன். அது என்ன வேண்டுறுத்தங்கள்னா, குழந்தை வினாக்களை புரிந்து கொள்கிறதா, குழந்தை உள்வாங்குகிறதா, குழந்தைக்கு இன்சிடென்ட்டை ரீகலெக்ட் பண்ற கெப்பாசிட்டி இருக்கிறா, அந்த வினாக்களுக்கு சரியான விடையளிக்கிறதா, குழந்தை உண்மை கூறும் கடமையை உணர்ந்திருக்கிறதா, குழந்தை போதுமான தெளிவும் புரிந்து கொள்ளும் திறனும் பெற்றுள்ளதா, இதை தகுந்தது மாதிரி நீதிபதி கேட்கணும். இப்ப எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, they are committed so many mistakes. எல்லாருமே வழக்கம் போல என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, அப்பாவோட பேர் என்ன, என் குழந்தைய கேட்டா என் பேத்தியை கேட்டா அவன் தாத்தா பேர் என்ன கேட்டா, என் பேத்தி தெம்மினி சொல்லுவா, எங்க தாத்தா பேரு சாமிநாதன் அப்படின்பா. என்னுடைய ஒரு குழந்தைகிட்ட அப்பா பேர் கேட்டா எல்லா குழந்தையும் சொல்லதான் செய்யும். அடுத்தது உன் வயசை கேட்டா வயசு சொல்லதான் செய்யும். அடுத்தது நீ என்ன படிக்கிறன்னா சொல்லதான் செய்யும். இதெல்லாம் காமன் கொஸ்டின் ஃபார் ஆல். அதை இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டிய, உண்மை எது பொய் எது, இதை தெரிந்து கொள்வதற்கான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்களா? இதைதான் என் மென்டார் எதிர்பார்த்தார். இல்லை. அதனாலதான் அவர் அடுத்தது சொல்றாரு பாருங்க. அடுத்தது, from these answers the court has recorded that the witness has understood the questions. It should not be done in a mechanical fashion. At the same time, such questions should not be ticklish, making it impossible to answer rationally. Neither should be like a cross examination. The question should be in the nature of testing your competence to depose. While framing the questions, the age or social status, social background, whether literate or illiterate, are all to be taken into consideration. நல்லா பாருங்க, அந்த சமுதாய பின்னணி. ஒரு டிவியே பார்த்துறாத ஒரு குழந்தைகிட்ட போய், உன் வீட்டுல டிவி ஓடுதா, டிவி வைத்திருக்கிறாயா, சன் டிவி தெரியுமான்னு கேட்டா என்ன சொல்லும்? படிக்காத குழந்தையிடம் இந்திய நாட்டினுடைய பிரதமர் யார் கேட்டால் சொல்ல முடியுமா? இப்ப உண்மை எது பொய் எது எப்படிங்க கேள்வி கேட்கறது? உண்மை எது பொய் எது எப்படி கேள்வி கேட்கறது? அது குழந்தைய புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கணும். உதாரணத்துக்கு நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்களேன், குழந்தையோட இன்டெலெக்சுவல் டெஸ்ட் பண்றதுக்காண்டு. இப்ப குழந்தைங்களுக்கு எல்லா கலரும் தெரியும். 4ஆம் வயசு 3ஆம் வயசு 5ஆம் வயசு குழந்தைங்க இருந்து எல்லா கலர் தெரிஞ்சு விடுது. இப்ப என்னுடைய தலைமை இருக்கு, பிளாக்கா இருக்கு, கருப்பா இருக்கு. காரணம் நான் டை அடிச்சிருக்கேன், அது வேற, சுரேஷ் கிண்டல் பண்ணுவார். ஆனால் நான் என்னுடைய தலையை காண்பித்து குழந்தையிடம், என்னுடைய தலை பச்சை கலராக இருக்கிறது, இது உண்மையா பொய்யான்னு கேட்டா குழந்தை இல்ல பொய், உங்க தலை கருப்பு கலர்ல இருக்கு, உங்க ரோமம் கருப்பு கலர்ல இருக்கு சொன்னா குழந்தை புரிந்து கொள்ளும் சக்தியை படைத்திருக்கிறது.
இதுதாங்க உதாரணத்துக்கு நான் சொல்றது. உண்மை பொய்யை குழந்தையிடம் எப்படி தெரிந்து கொள்ளணும்னு வரவழைக்கணுங்கிறது. இதுதான் சொல்றாரு. The questions should be in nature of the testing your competence. While framing the questions, the age or social background illiterate, the questions should be put in such a way understandable in this regard. We may look to go to the judgment of the Honorable Supreme Court 1952 law weekly page 351 Rameswara state of Rajasthan. It is desirable that the judges and magistrate should always record our opinion that the child understand the duty speaking of the truth. குழந்தை உண்மையை பேசுவதை உணர்கிறதுன்னு ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்னு 1952 சொன்னாங்க. இப்ப நான் சொன்ன இந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொன்ன ஜட்ஜ்மெண்ட். இப்ப அடுத்தது ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்றேன், குறிச்சிங்க. 2019 கிரிமினல் அப்பீல் நம்பர் 1013/2019 கிரிமினல் அப்பீல் நம்பர் 1013/2019 கேஸ்லா பேரு ரமேஷ் வெர்சஸ் ஸ்டேட் ரெப்ரசன்ட் பை தி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தமிழ்நாடு. இந்த கேஸ்ல என்ன பண்றாரு பாருங்க, ஒரு ஜட்ஜி, அதுவும் ஒரு பெரிய மர்டர் கேஸ்ல 2 குழந்தைங்க சாட்சியா வருது. ட்ரையல் ஜட்ஜி என்ன பண்ணிருக்காருங்கிறத உங்கள்ட்ட படிச்சு காமிக்கிறேன். இது ஏன்னா அந்த வாயர் டெஸ்ட் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான படிச்சு காமிக்கிறேன். Why I am taking too much of effort for taking preliminary test na, first of all the juniors understand what is wire test. They may be understand, so I taking too much of time. இப்ப நான் படிக்கிற பாருங்க இந்த ரூலிங்ல ஃபர்ஸ்ட் குழந்தைகிட்ட கேட்கிறாரு ட்ரையல் கோர்ட் நீதிபதி. இது சுப்ரீம் கோர்ட்ல நடந்த தீர்ப்பு. இந்த தீர்ப்புல ட்ரையல் கோர்ட் நீதிபதி எப்படி கேள்வி கேட்டாருங்கிறத எடுத்து போடுறாங்க. ஆன்சர்: Hindu religion, identity of the children who are minors with the judgment solemnly affirmed according to the provisions that what is your age? Answer: 8 to 15. Next question: what is your father name? Answer: Ramesh. What is your village name? Answer: Sinna Perali. Kelvi: what are you doing? Badil: I am studying. Very good. எடுத்து போடுங்க பிரதர், எடுத்து போடுங்க. யாராவது படிங்களா? அது அப்படியே யாராவது படிங்களேன், சகோதரிகள் சகோதரர்கள் யாராவது படிங்களேன். இந்த போட்டிருக்காங்க, படிங்க. தீர்ப்பு போட்டிருக்காங்க, படிங்க. I am studying. அடுத்தது கொஸ்டின்: do you know where have you come? Answer: court question. Do you know where you are? Do you know where have you come? Answer: I am court. At next question: do you know why are you being brought? Answer: to give evidence. எவ்வளவு அந்த புள்ள நல்லா பதில் சொல்லுது பாருங்க. என்ன பதில் சொல்லிருக்கு? Do you know why are you being brought? இங்க எதுக்கு நீ கொண்டு வரப்பட்ட? சாட்சி சொல்ல கொண்டு வரப்பட்ட. அடுத்த கொஸ்டின்: do you know before whom you are standing? நீ இப்ப யார் முன்னால இருக்கிற தெரியுமா? இப்ப இந்த கேளந்த என்ன பண்ணுது? do not know. Even though the witness answered all the question, I asked her why you come to depose evidence, and she replied, I have come to depose about my mother's death. Further replied, I don't know who is standing in front of me in court and the persons besides me. The court considers that the witness testimony is unacceptable and the witness does not know the judge. நல்லா கவனிக்கணும், does not know the judge. இப்ப அடுத்த குழந்தை வந்துருது. அடுத்த குழந்தைகிட்ட கேட்கிறார். இப்ப அந்த குழந்தைய சாட்சியம் அளிக்க தகுதி இல்லைன்னு ஒதுக்கிறார். அடுத்த குழந்தைய கூப்பிடுறார். இது அப்பா அம்மாவை கொண்ட கேஸ், குழந்தைகள் சாட்சியம் தான் முக்கியம். ட்ரையல் கோர்ட்ல இங்க நம்ம தமிழ்நாட்டில் நடந்த கேஸ், நான் படிச்சுட்டு வர கேஸ், நம்ம தமிழ்நாட்டில் நடந்த கேஸ். ஜட்ஜி அடுத்த கேள்வி அடுத்த குழந்தைகிட்ட கேட்கிறார். ஆனா கன்விக்ஷன் பண்ணிடுறாரு. அதர் எவிடன்ஸ் வச்சு கன்விக்ஷன் பண்றாரு. அவன் கன்விக்ஷன்ல அப்பீல் போறான். அப்பீல்ல தான் ஹைகோர்ட் நீ பண்ணது தப்பு, இந்த 2 சாட்சியும் விசாரின்னு திருப்பி ரீட்ரைல் பண்றாங்க. அதை எடுத்து மேல போறப்பதான் சுப்ரீம் கோர்ட்ல இந்த தீர்ப்பு. இந்த பாருங்களேன், குழந்தைகிட்ட கேட்கிறார், அப்பா பேர் என்ன? ரமேஷ். நீ எந்த கிராமம்? விருதுநகர் தாலுகா. நீ என்ன கேஸ்? நான் பிசி. ரிலிஜன் ஹிந்து. கேட்கிறார், நீ ஆன்சர் வாட் இஸ் யுவர் ஏஜ்? 6 முதல் 16. கொஸ்டின்: வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம்? ரமேஷ். வாட் இஸ் யுவர் வில்லேஜ் நேம்? ஆன்சர்: பேரடி. கேள்வி: வாட் ஆர் யூ டூயிங்? ஐ எம் ஸ்டடிங் இன் தி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். கொஸ்டின்: டிட் யூ நோ வேர் ஹேவ் யூ கம்? ஐ டோன்ட் நோ வேர் ஐ ஸ்டாண்ட். I don't know where I stand. Question: did you know what I have sent brought for? Answer: I have to come to tell about my mother's killing. Question:
Do you know who are you standing in front of? Answer, he stated, he has come to depose evidence before you. I asked him who I am. He replied, I don't know who you are. I don't know who you are. The court did not allow him to depose evidence because he was considered as incapable of to depose evidence. இதை என்ன பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி ஜட்ஜி எழுதுனது தப்பு, இந்த மாதிரி கேள்வி அந்த பொண்ணு அழகா பதில் சொல்லியிருக்கு, நீங்க தகுதியற்றவர்னு முடிவு பண்ணது தப்பு, அந்த 2 சாட்சியும் குழந்தைகள் சாட்சியத்தை விசாரிக்கணும், விசாரிச்சு சட்டப்படி தீர்ப்பளிக்கணும்னு சொல்லி கொடுத்துறாங்க. இதை எதிர்த்து இந்திய உச்ச நீதிமன்றம் போது இந்திய உச்ச நீதிமன்றமும் சென்னை உயர் நீதிமன்றம் சொன்னது சரிதான், சென்னை உயர் நீதிமன்றம் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருது. இந்த தீர்ப்பு தான் நான் உங்கள்ட்ட சொன்ன 2000 கிரிமினல் அப்பீல் நம்பர் 1013/2019 ரமேஷ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, ரமேஷ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. அப்புறம் நாம் ஒரு சண்டை வகுப்பு எடுக்கும் போது சொன்னோம், ஒரு ஆய்வு கட்டுரை மாதிரி நம்ம ஜஸ்டிஸ் முரளி சங்கர் 167க்கு நம்ம கருப்பு கேஸ்ல எழுதியிருந்தாரு நான் சொன்னேன். இப்ப அதே மாதிரி நான் ஒரு தீர்ப்பை சொல்றேன். குழந்தை சாட்சியத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா தயவு செய்து இந்த தீர்ப்பு ஒரு ஆய்வு கட்டுரை மாதிரி வந்த தீர்ப்பு நான் ரொம்ப ரசிச்சு படிச்சேன். இது ஆனா நம்ம உயர் நீதிமன்றம் இல்ல, இது டெல்லி உயர் நீதிமன்றம். இந்த நீதியரசர் பல நாட்டு சட்டங்களை எல்லாம் எடுத்து கையாண்டு இந்த மாதிரி பிரிலிமினரி டெஸ்ட்ல எப்படி கொஸ்டின் கேட்கணும், நான் முன்னாடி சொன்னேன் கலர்ல இருக்கிற டைய கலரை காமிச்சு கேட்கணும்னு, அதை இந்த ஐயா அந்த தீர்ப்புல சொல்லியிருக்கிறார். இந்த தீர்ப்புல சொன்னதான் நான் எடுத்து உங்க முன்னாடி வச்சேன். இந்த தீர்ப்பு தயவு செய்து குறிச்சிங்க. 2013 டெல்லி ஹைகோர்ட் ஸ்டேட் வெர்சஸ் ராகுல், 2013 டெல்லி ஹைகோர்ட் ஸ்டேட் வெர்சஸ் ராகுல், கேஸ்ல பேரு ஸ்டேட் வெர்சஸ் ராகுல். இதுல நீதியரசர் ரொம்ப அற்புதமான நீதியரசர் மிட்டல் அப்படிங்கிறவர் நீதியரசர் இந்த கேஸ்ல தீர்ப்பு சொன்னவர். ரொம்ப எனக்கு தெரிந்த வகையில எப்படி நம்ம 167 கருப்பு கிளாஸ்ல நம்ம முரளி சங்கர் ஐயா எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு திறனாய்வு கட்டுரை எழுதியிருக்காருன்னு சொன்னோமோ, அதை போல இந்த தீர்ப்பில் குழந்தை சாட்சியத்தை பத்தி மரியாதைக்குரிய நீதியரசர் டெல்லி உயர்நீதிமன்ற நீதியரசர் கீதா மிட்டல் அவர்களும் ரொம்ப அற்புதமா, JR மித்தா அவர்களும் ரொம்ப அற்புதமான தீர்ப்பு எழுதியிருக்கிறாங்க. இந்த கேள்வியில தான் பாருங்களேன், நீதிபதி ஒரு வாடுறாங்க பாருங்க, எப்படி பாருங்க. Para 39, we may now exact the examination by the trial judge in the present case to ascertain this very aspect of the matter, What is your age? Very good, எடுத்து போடுங்களேன், நல்லா ஃபுல்லா போடுங்களேன். Very good. My aunt baby knows it. அடுத்தது, for how many years you are going to school? Answer, for the last 1 year. Do you know how to read Hindi or English? Answer, I know to read Hindi only. Whether one should speak the truth or false? Truth. Answer, why one should speak truth or false? Answer, silence, as does not reply. Whether one should speak truth in the court or not? Answer, yes, one should speak truth. Question, do you watch TV? Answer, we do not have TV. பாமர ஏழை எளிய குடிசையில் இருக்கிற குழந்தையை பார்த்து நீ டிவி பார்க்கிறாயா? உடனே கேட்கலாம், இலவசமாக கொடுத்த டிவி எல்லாம் எங்கே போயிடுச்சு? We one should speak the truth. Do you watch TV? No, we do not have TV. Do you know who is the Prime Minister of India? Answer, no. Who are your family members? Answer, we are 4 sisters living with our Baba, as our mother and had already expired, and father is missing for a long time. பாத்தீங்களா, இந்த கேஸ்ல எப்படி கேள்வி கேட்கணும், என்ன கேள்வி கேட்க கூடாது, தயவு செய்து எல்லா வக்கீல்களுமே நான் சொன்ன இந்த 3 ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சா காம்படன்சியை கோர்ட்ல எப்படி டெஸ்ட் பண்ணலாம். நான் சொல்றது வழக்கறிஞர்களுக்கு மட்டுமல்ல, நீதியரசர்கள், அரசு வழக்கறிஞர்கள் அத்தனை பேருமே படிக்க வேண்டிய தீர்ப்பு இந்த தீர்ப்பு. நான் சென்னையில் இருக்கிற ஜுடிஷியல் அகாடமி மெட்ராஸ்ல நீதிபதிகளுக்கு வகுப்படுத்த போது இந்த 3 தீர்ப்பை தான் முன்னோடி தீர்ப்பாக சுட்டிக்காட்டி எடுத்தேன். இப்ப குழந்தை சாட்சியத்துக்கு வாயர் டெஸ்ட் எப்படி முக்கியம், வாயர் அண்ட் டயர் டெஸ்ட் எப்படி முக்கியம், பிரிலிமினரி டெஸ்ட் எப்படி முக்கியம்னு பார்த்தோம். இதோட எஃபெக்ட் என்ன பாருங்க. வாயர் டெஸ்ட் ஒழுங்கா எடுத்துட்டா கீழமை நீதிமன்றத்துல அப்பலட் கோர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கன்விக்ஷனை உறுதி பண்ணுவாங்க. அப்பலட் கோர்ட்ல என்ன பண்ணுவாங்க, கன்விக்ஷனை உறுதி பண்ணிடுவாங்க.
நான் சொல்ற தீர்ப்பை குறிச்சிங்க. 2015 கிரிமினல் லா ஜர்னல், 2015 கிரிமினல் லா ஜர்னல், பக்கம் 2944, பக்கம் 2944, பக்கம் 2944, 2015 கிரிமினல் லா ஜர்னல், பக்கம் 2944. ரஞ்சித் குமார், பக்கம் ரஞ்சித் குமார் கேஸ்லா படிக்கிறேன். ரஞ்சித் குமார் ராமலைஸ், ரஞ்சித் குமார் தாஸ் versus ஸ்டேட் ஆஃப் பீகார். ரஞ்சித் குமார் ராமலைஸ், ரஞ்சித் குமார் தாஸ் versus ஸ்டேட் ஆஃப் பீகார். இந்த கேஸ்ல நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த நீதியரசர் பானுமதி அம்மாவும் டிஎஸ் தாக்கூர், நீதியரசர் டிஎஸ் தாக்கூர் இணைந்து வழங்கிய தீர்ப்பு. இது சைல்டு விட்னஸோட கிரெடிபிலிட்டியை பத்தி பேசுற தீர்ப்பு. இந்த தீர்ப்புல ஒரு பாராள அந்த அம்மா எவ்வளவு அழகா எழுதுறாங்க பாருங்க. எவ்வளவு அழகா கீழமை நீதிமன்றம் டெமனரை பார்த்து சாட்சியலை பற்றி பதிவு செய்யறது கீழமை நீதிமன்றம் தான். அந்த கீழமை நீதிமன்றம் பதிவு செய்கிற போது சரியா அந்த பிரிலிமினரி டெஸ்ட பண்ணிட்டா சாட்சியத்தை 164 பதிவு பண்ணிருக்காங்க. அதனால நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லி ரொம்ப ஈஸியா முடிக்கிறாங்க பாருங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க. At the time of occurrence, as well as deposing in court, Ruby Kumari was aged only 7 years. Evidence of the child witness and his credibility would depend upon the circumstances of each case. Only precaution which the court has to bear in mind while assessing the evidence of a child witness is that the witness must be a reliable one. Before Pudal one was examined as a witness in the court during trial, her statement under section 164 CRPC was recorded by the judicial magistrate. In his evidence, Pudal 13 stated that he tested the understanding of witnesses Ruby Kumari, and after being satisfied about her understanding, recorded her statement under section 164 CRPC. When Pudal one was examined as a witness in the court during trial, the trial judge also put preliminary questions to the child witness Ruby Kumari and satisfied that she was capable of understanding the questions put to her. When the trial court has ascertained the discernment of Pudal 2 and has formed an opinion, Pudal 2 Ruby Kumari is competent to testify and recorded her evidence, we see no reason to discredit Pudal 2 testimony. Pudal 2, those sole witnesses by concurrent findings court below found their evidence unassailable and we find no ground to take a different view. அதனால இது எல்லோருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு தீர்ப்பு. இப்ப நம்ம அடுத்தது வருவோம். ஒன்னொன்னா விரைவில் இன்னொரு 20 நிமிஷத்துல உங்களுக்கு கிளாஸ் முடிச்சலாம்னு நினைக்கிறேன். அடுத்தது என்னன்னா, அடுத்த கராபரேஷன் தேவையா? கராபரேஷன் குழந்தைகள் சாட்சியத்திற்கு தேவையா? யாராவது சொல்லுங்க. குழந்தைகள் சாட்சியத்திற்கு கராபரேஷன் தேவையா? யாராவது சொல்லுங்களேன். யாராவது சொல்லுங்க. அதாவது நிறைய தீர்ப்புகள் இருக்கிறது. குழந்தைகள் சாட்சியத்தை கையாளுகிற போது மிகவும் ஜாக்கிரதையுடன் கையாள வேண்டும். குழந்தைகள் டியூட்டரிங் செய்யப்பட்டிருக்கிறார்களா, குழந்தைகளை யார் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் சொல்வதை குழந்தை கேட்கும். குழந்தைகளுடைய சாட்சியத்தை கையாளுகிற போது மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடன் பரிசீலிக்க வேண்டும். நிறைய தீர்ப்புகள் சொல்லியிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் குழந்தைகளுடைய சாட்சியத்திற்கு உறுதியூட்டம் தேவையா? உறுதியூட்டம் தேவையா? வெரி குட் கோமதி அம்மா, வணக்கம் வணக்கம். If it is confidence, if it is inspires confidence of the courts, corroboration not needed. சகோதரிக்கு வாழ்த்துக்கள். Thank you sir. Thank you sir. வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. அதாவது எப்படி சாலிட்டரி விட்னஸோட டெஸ்டிமனிக்கு இந்திய உச்ச நீதிமன்றங்கள் சொல்லுதோ அதே மாதிரி குழந்தைகள் சாட்சியமும் நம்பத்தகுந்ததாக இருந்தால் குழந்தைகள் சாட்சியம் நம்பத்தகுந்ததாக இருந்தால் கராபரேஷன் தேவையில்லை. நம்பத்தகுந்ததா இல்லையாங்கிறத விசாரணை நீதிமன்றம் தான் தன்னுடைய தீர்ப்பில் முடிவு செய்யணும். எப்படி அந்த குழந்தைகளுடைய சாட்சியத்தை நம்பத்தகுந்ததாக்குறன்னு. இப்ப நான் குழந்தைகள் சாட்சியம்னு சொன்னே நீங்க நினைச்சீங்க, நம்ம 2012 இந்த சட்டத்துல குழந்தைகள் பாதுகாக்கிற சட்டத்தை வந்த உடனே நம்ம எல்லாம் நினைச்சிட்டோம். டெல்லியில நிர்பயாமா இறந்ததுக்கு, நிர்பயான்னு ஒரு பெண் இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சட்டங்கள்லாம் வந்திருக்கு. நிறைய நமக்கு ட்ரையல் லாயர்ஸுக்கு பாதகமான சூழ்நிலையெல்லாம் வந்துட்டுன்னு நம்ம நினைக்கிறோம். இது நிர்பயா தீர்ப்புக்கு முன்னாலே இந்திய உச்ச நீதிமன்றங்கள் தீர்முடிவில் சொன்னதை தான் நம்ம 2012 குழந்தைகள் பாதுகாக்கும் சட்டத்துல
குழந்தைகளை பாலியல் குற்றங்களிலிருந்து தடுக்கும் சட்டத்துல பிரிவா வச்சாங்க. நான் சொல்ற இந்த தீர்ப்பை எல்லாருமே குறிச்சிங்க. 2004 சுப்ரீம் கோர்ட் கேசஸ் கிரிமினல், 2004 சுப்ரீம் கோர்ட் கேசஸ் கிரிமினல், பேஜ் 1645 சாக்சி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, சாக்சி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, 2004 சுப்ரீம் கோர்ட் கேஸ் கிரிமினல், பேஜ் 1645 சாக்சி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த வழக்குல கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க. நான் அந்த ரிட்ல கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க, அப்படியே படிக்கிறேன் பாருங்க. The provision of subsection 2 section 327 CRPC shall addition in the offense mentioned in the subsection also apply in inquiry or trial of offenses under section 354 and 377. திறந்த நீதிமன்றத்தில் தான் விசாரணை நடைபெற வேண்டும் என்ற குற்றவியல் விசாரணை முறை சட்டத்திற்கு விதிவிலக்காக 354வது பிரிவும் 377வது பிரிவும் வைத்திரல் வேண்டும். யாரு? இந்திய உச்ச நீதிமன்றம் சாக்சி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியால கொடுத்த தீர்ப்பு. அடுத்தது படிக்கிறோம் பாருங்க. அடுத்தது, in holding a trial of child sex abuse or rape, in holding a trial of sex abuse or rape, one a screen or some arrangements may be made where the victim or witnesses who may be equally vulnerable like the victim do not see the body or face of the accused. இதுல என்ன எழுதியிருக்கோ இதைத்தான் எடுத்து சட்டமா அப்படியே போட்டிருப்பாங்க. வார்த்தை மாறாமல் அப்படியே வரி பெறலாமல் போட்டிருப்பாங்க. இந்த டைரக்ஷன்ல ஒண்ணு, a screen or some arrangements may be made where the victim or the witnesses who may be who may do not see the body or face of the accused. அடுத்தது, the question put in the cross examination on behalf of the accused in so far as they relate directly to the incident should be given in writing to the presiding officer of the court who may put them to the victim or witnesses in a language which is clear and is not embracing the victim of child abuse or rape while giving testimony in court. These direction or addition to should be allowed sufficient breaks and when required. நான் இதை எதற்கான சொல்கிறேன் என்று சொன்னால், 2012 பாலியல் தாக்குதல் சட்டம் வருவதற்கு முன்னாலேயே 2004 இந்திய உச்ச நீதிமன்றம் சாக்சி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் குழந்தைகளுக்கு எதிரான கற்பழிப்பு மற்றும் கற்பழிப்பு குற்றங்களில் நீதிமன்றங்கள் எவ்வாறு கையாள வேண்டும் என்ற வழிமுறைகளை கொடுத்துச்சு. அதைத்தான் நம்ம பாலியல் குற்றங்கள் இல்ல செக்ஷன் 24 இருந்து உள்ள கொண்டு வந்தோம். அதைத்தான் நாம் மோட் ஆஃப் ரெக்கார்டிங்ல மாத்தணும். அதைத்தான் நாம ஸ்கிரீன் வைக்கணும். இதெல்லாம் இந்திய உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பின் அடிப்படையில் வந்தது. நம்ம ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க பாலியல் டெல்லியில உள்ள பலாத்காரத்துக்கு அப்புறம் தான் விகரஸ் ஆனச்சு. நானா விகரஸ் ஆனச்சு இல்லை என்று சொல்லவில்லை. இதையெல்லாம் அதற்கு முன்னாலே 2004 இருந்து வந்த தீர்ப்புகளின் விளைவாக வந்தது. இப்ப அடுத்தது பாருங்க, நான் கராபரேஷனை பத்தி சொன்னேன். கராபரேஷனை பத்தி நான் உங்கள்ட்ட சொன்னேன். இப்ப பாருங்களேன், இப்ப குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்படுறது பாலியல் தாக்குதல்ல தான். குழந்தைகள் அதிகமாக பாதிக்கிறது பாலியல் தாக்குதல் தான். 1996 ஆண்டில் இந்திய உச்ச நீதிமன்றம் 1996 ஆண்டில் பக்கம் 316 ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வெர்சஸ் குர்மித் சிங் அண்ட் அதர்ஸ் என்கிற தீர்ப்பில் 1996 ஆண்டில் எல்லாம் குறிச்சிங்க. தயவு செய்து இன்னும் ஒரு 15 நிமிஷம் வரை தீர்ப்பாதான் உங்கள்ட்ட நான் சொல்லிட்டு போறதுக்கு இருக்கிறேன். தயவு செய்து தீர்ப்படையெல்லாம் குறித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் நாம் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் திரும்ப திரும்ப எழுதி கொள்வதன் மூலம் நம்மளுடைய ஞாபகத்தை வளரும். 1996 ஆண்டு SCC கிரிமினல் பக்கம் 316 கேஸ் லா பேரு ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வெர்சஸ் குர்மித் சிங் அண்ட் அதர்ஸ். எவிடன்ஸ் ஆஃப் விக்டிம் ஆஃப் செக்சுவல் அசால்ட் corroboration not necessary. Evidence of a victim of sexual assault, evidence of victim of a sexual assault, corroboration not necessary. But இது வந்து டபுள் பெஞ்ச் AS Anand and Sahir Ahmed. Evidence of a victim of sexual assault, corroboration not necessary. Conviction can be founded on her testimony alone unless there are compelling reasons for seeking corroborations. Court may look for some assurance of her statement to satisfy its judicial conscience. Her evidence more reliable than that of an injured witness. She is not an accomplice on facts, even though no corroboration occurred. Yet there is sufficient corroboration from the medical evidence and report of the medical examiner. Cases involving sexual molestation, duty of court to deal with such cases with utmost sensitivity. Minor contradiction and insignificant discrepancies in the statement of the prosecutress should not be a ground for throwing out otherwise reliable for prosecution cases. Trial in camera,
கிராஸ் எக்ஸாமினேஷன்ல வக்கீல்கள் என்ன பண்ணணும், இது எல்லாமே இந்த குர்மித் சிங்ல உள்ள கேஸ்ல தயவு செய்து எல்லாருமே இந்த தீர்ப்பை எடுத்து படிச்சு பாருங்க. மிக அற்புதமான அந்த தீர்ப்பு. இதுக்கு அடுத்த தீர்ப்பு படிக்கிற கேளுங்க. இது டைரக்ஷன் தான், இது டைரக்ஷன். இது எங்கன்னா 2018 டூ லாவிக்கல் கிரிமினல் பேஜ் 805 கேஸ்லா பேரு அலோக் ஸ்ரீனிவாஸ்தா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இது வந்து ட்ரிபிள் பெஞ்ச் ஆஃப் அவர் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் 2018 டூ லாவிக்கல் கிரிமினல் பேஜ் 805 போட முடியுமா? இந்த பாருங்க, இதுல வந்து that the cases registered under POCSO Act are tried and disposed by the sensitized in the matters of child protection physiological response. The special court had conceived to be established, if not already done, and be assigned the responsibility to deal with the cases under POCSO Act. The instructions to be issued to the special court to fast track and the cases by not அமெண்ட்மெண்ட் வந்துருச்சு. இப்ப சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, following the procedure laid out in the POCSO Act, அடுத்தது chief justice of the high courts and requested constituted a committee of 3 judges to regulate, to monitor the progress of the trial under the POCSO Act. The Director General of the Police or officer equal in rank of the states shall constitute special task force with ensure the investigation is properly. Adequate steps to be taken by the high courts to provide child friendly atmosphere in the special courts, keeping view of the provisions of the POCSO Act, so that spirit of the act is as followed. இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் POCSO Act இருக்கிற கோர்ட்ல எல்லாம் சென்னை உயர்நீதிமன்றம் குழந்தைகளுக்கான அட்மாஸ்பியரை உருவாக்குற வரைக்கும் பெயிண்ட் அடிச்சு இந்த பொம்மை படம் இயற்கை படம்னா போட்டு குழந்தைகளுக்கான அட்மாஸ்பியரை உருவாக்கணும்னு சொல்லி வந்ததுக்கான காரணம் இந்த தீர்ப்பு தான். இப்ப நான் அதை எதுக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, நம்ம சைல்டு விட்னஸை பத்தி நிறைய நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பெரிய, அதாவது சட்டம் 118 ஆகுங்கிறது ஒரு 3 லைன்லாம் இருக்கும். ஆனா அதை உள்ள போனோம்னா மிக அற்புதமான பெரிய தலைப்பு. இந்த தலைப்பு 2004 சுப்ரீம் கோர்ட் கேசஸ் கிரிமினல் பேஜ் 7 ரத்தன் சிங் தல்சுகோமன் பாய் நாயக் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத். Child of tender age when competent to testify, relevant factor, decision and question by trial, intervention with permissibility. Such child can be allowed to testify its intellectual capacity to understand questions and give rational answer thereto. The decision to the question whether the child witness has sufficient intelligence primarily rests with the trial judge. However, the decision may be disturbed by the higher courts if found to be error. அப்பீல்ல கூட இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. அதுக்கான தான் அந்த தீர்ப்பு நான் சொல்லிட்டு வரேன். நான் உங்கள்ட்ட சொன்ன தீர்ப்பு தான் 20/12/1951 வந்த தீர்ப்பு. இது ஆங்கில நீதிபதிகள் போஸ் அண்ட் விவியன் எழுதின தீர்ப்பு. ரமேஸ்வர் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான், இது 1952 வந்த தீர்ப்பு. அடுத்தது பாருங்க, குழந்தைகள் தீர்ப்பை பத்தி தெகால் சிங் அண்ட் அதர்ஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. தெகால் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். மறைந்த நீதியரசர் ஓசி ரெட்டி அவர்களும் ஜே சிங் அவர்களும் எழுதின தீர்ப்பு. இந்த தீர்ப்பு சின்னப்ப ரெட்டி அவர்கள் ரொம்ப அற்புதமா சொல்லுவார். நம்ம கிராமத்துல எல்லாம் 13 வயசு பசங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டானுங்க. 13 சொல்றாரு பாருங்க. ஹர்தீப் சிங் is a lad of 13 years in our country and particularly in the rural areas. It is difficult to think of lad 13 years as a child. நான் சொல்லுங்க, நீதியரசர் சின்னப்ப ரெட்டி சொல்றார், புகழ்பெற்ற நீதியரசர். As vast majority of boys round about the age go to the fields and do the men's work, they are certainly capable of understanding the significance of the oath and the necessity to speak the truth. The lesson judge who had the opportunity of seeing the witnesses, Hardeep Singh in the witness box, did not consider it necessary to treat him as a child witness. A perusal of his evidence also shows that he certainly attained a measure and matched understanding. We do not think we can accept Dr. Chitli's argument and proceed to the place of Hardeep Singh child witnesses. ஓத் இருக்காம பண்ண கேஸ் இது. எவ்வளவு அற்புதமா சொல்லி முடிக்கிறார் பாருங்க. அடுத்தது விட்னஸோட காம்படன்சிக்கு, விட்னஸோட சைல்டு விட்னஸோட காம்படன்சியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, ஓத் எடுக்கலனாலும் அது செல்லும். 2009 3 SCC கிரிமினல், 2009 3 SCC கிரிமினல் பிரிலிமினரி டெஸ்ட் எடுக்கலனாலும் செல்லும். ஹுமத் சுகதேவ் பஹ்ரவா அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. 2009 3 SCC கிரிமினல் பேஜ் 1
அடுத்தது 2010 4 SCC கிரிமினல் பக்கம் 430 கொல்ல எழுகு கோவிந்து வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். இதுவும் கான்ஃபரன்சியை பத்தி பாரா 11ல ரொம்ப அற்புதமா டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. அடுத்து 1997 சுப்ரீம் கோர்ட் கேசஸ் கிரிமினல் பக்கம் 685 தத்து ராமராவ் சாகரே அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 1997 SCC கிரிமினல் பக்கம் 685. அடுத்து 2015 கிரிமினல் லா ஜர்னல் 2944. நான் ஏற்கனவே சொன்னேன் ரஞ்சித் குமார் தாஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். இப்ப அடுத்தது சொல்றேன், கடகடன்னு குறிச்சிங்க, கிளாஸ் முடிக்க போறேன். 1999 இது ரொம்ப புகழ்பெற்ற தீர்ப்புங்க. 1998 SCC கிரிமினல் பேஜ் 1561 பஞ்சி அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. ட்ரிபிள் பெஞ்சிங். அது கராபரேஷன் தேவையா இல்லையாங்கிறதுக்கு ஒரு ரூல் சொல்லுவாங்க. 1998 SCC கிரிமினல் பேஜ் 1561 பஞ்சி அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி ட்ரிபிள் பெஞ்ச். மரியாதைக்குரிய கேடி தாமஸ் ஐயா அவர்கள் அமர்ந்த அமர்வு. இந்த தீர்ப்புல தான் child witness testimony of must be evaluated more carefully and with greater circumstances and should find out some corroboration. It cannot be rejected outright. Murder of 4 members of a family, narration of the incident by the child witness found quite natural, though he saw only some part of occurrence. Held in the circumstances, the evidence was so decisive and clear all doubts regarding the identity of the assailants. அப்படின்னு சொல்லி இதுல வந்து ரொம்ப அற்புதமா கான்ஃபரன்சியை பத்தியும் கராபரேஷனை பத்தியும் டிஸ்கரேஜ் பண்ணிருப்பாங்க. அவசியம் எல்லாரும் இந்த தீர்ப்பை படிச்சு தெரிஞ்சுக்கணும்னு நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். அடுத்த தீர்ப்பு நான் 10 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிடறேன். நான் குறிச்சு வச்சிருக்கிற தீர்ப்புகள்லாம் உங்களுக்கும் உபயோகப்படணுங்கிறதுக்கான இத்தனை தீர்ப்பினை சொல்லிட்டு வரேன். ஒரு பள்ளிக்கூடத்துல கேரளா மாநிலத்தில் நடந்த கொலை, அதுவும் போர்டுல எழுதி வச்சுட்டு கொலை பண்ணுவானுங்க, கொலகார பாவிங்க. பள்ளிக்கூடத்துல பள்ளி குழந்தைகளுக்கு எதிரே அங்க இருக்கிற ஆசிரியரை கொலை பண்ணுவானுங்க, கொலகார பாவிங்க. 2008 1 SCC கிரிமினல் 241 சின்ஹான் மார்க்கண்டேய கட்சி வழங்கின தீர்ப்பு. ஆச்ரா பிரதீபன் அண்ட் அனதர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. அவசியம் இந்த தீர்ப்பு நான் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா கண்ணீர் விட்டு அழுதுருவீங்க. ஏன்னா அந்த குழந்தைகளோட சாட்சியத்தை, பள்ளிக்கூடத்துல நடந்த இன்சிடென்ட்டை குழந்தைகள் பார்த்து சொன்னதை இந்திய உச்ச நீதிமன்றம் அப்படியே ஏத்துக்கிட்டு தீர்ப்பு வழங்கும். தெரியுங்களா உங்களுக்கு? அடுத்தது 2010 1 மெட்ராஸ் ராஜனல் கிரிமினல் பேஜ் 1248 இந்திய உச்ச நீதிமன்றம் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வெர்சஸ் சாந்தப்பா மடிவளப்பா கலபூஜி அண்ட் அதர்ஸ். இதுலயும் a child of tender age can be allowed to testimony of his intellectual capacity of the understanding questions and give rational answer thereto அப்படின்னு சொல்லியிருக்க தீர்ப்பு. அடுத்தது ஸ்டேட் ஆஃப் MP வெர்சஸ் ரமேஷ். நான் உங்கள்ட்ட முதல்ல சொன்னேன் 2011 4 SCC கிரிமினல் பேஜ் 493. இது வேற ரமேஷ். ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் வெர்சஸ் ரமேஷ் அண்ட் அதர்ஸ். ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் வெர்சஸ் ரமேஷ் அண்ட் அதர்ஸ். அடுத்தது 1993 SCC கிரிமினல் பேஜ் 123 ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு கருப்பசாமி அண்ட் அதர்ஸ். அடுத்தது 2008 3 SCC கிரிமினல் பேஜ் 27 முகமது கலாம் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். அடுத்தது 2009 SCC கிரிமினல் பேஜ் 454 நிவிருத்தி பாண்டுரங் கோகட்டே அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. இது ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். சைல்டு விட்னஸ் பத்தி தீர்ப்பு வந்தா இந்த தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் எடுத்து எழுதிட்டு தான் எல்லா தீர்ப்பும் எழுதுவாங்க. 2009 SCC கிரிமினல் பேஜ் 454. இப்படி நான் சொல்லிட்டே நிறைய தீர்ப்புகளை உங்களுக்கு முன்னால அள்ளி விசிட்டே போலாம். காலம் கிடக்கிற நேரம் 2 வழக்கை சொல்லி நான் முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஏன்னா நிறைய தீர்ப்புகள் வைத்திருக்கிறேன். வாய்ப்பு கிடைக்கும் போது மீண்டும் உங்களிடம் வருவேன். ஆனா இந்த குழந்தைகள் சாட்சியம் எப்படி போய் கொண்டிருக்கிறது என்ற தினத்துல இதை நான் உங்கள் முன்னால் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன் பதிவு செய்ய விரும்புறேன்னா 2 தீர்ப்புகளை சொல்லி பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் ஒன்னும் சும்மா சொல்லல. குழந்தைகள் சாட்சியம் எப்படி போயிட்டு இருக்கு, குழந்தைகள் சாட்சியம் எப்படி போயிட்டு இருக்குங்கிறத நான் சொல்றேன். போஸ்கோவில் போய் வருகிறதா இல்லையா? என்னுடைய தோழர்கள் சக வழக்கறிஞர்கள் யாராவது இருந்தா உள்ளவாங்க. சக வழக்கறிஞர் ட்ரையல் லாயர்ஸ் யாராவது இருந்தா உள்ளவாங்க. போஸ்கோவில் போய் வருகிறதா இல்லையா? நான் நிறைய போஸ்கோ வழக்கு நடத்துகிறேன். நான் போஸ்கோ வழக்கு நடத்தும் போதுனா நான்
ரொம்ப பயந்து பயந்து தான் கட்ட வாங்குறது. ஏன்னா நம்முடைய பேரை காவல் செய்கிற வழக்காச்சே, பேரை காவல் செய்கிற வழக்காச்சேன்னு பயந்து பயந்து தான் வாங்குறது. கூடுமான வரைக்கும் தவிர்க்க பார்ப்பேன். மிக ரொம்ப வேண்டியவன்தான் போஸ்கோ எழுத்துக்கிறது. அல்லாட்டி என் காது கூட எட்டு விடுறது இல்லை. ஆனால் போஸ்கோவில் பொய் வழக்குகள் நிறைய வருகிறது. நண்பர்களே, நான் மிக்க வேதனையோடு பதிவு செய்கிறேன். 2018 4 MLJ 2018 4 MLJ கிரிமினல் பேஜ் 403. வெரி குட் கோமதிமா. 2018 4 MLJ கிரிமினல் பேஜ் 403. 2018 4 MLJ கிரிமினல் பேஜ் 403. இது மரியாதைக்குரிய டாக்டர் விமலாம்மா வழங்கின தீர்ப்பு. நான் ஒரு முறை வகுப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த வகுப்புல வந்து என்னுடைய வகுப்பை முழுமையாக கேட்டு என்னை பின்னால நிரம்ப பாராட்டினாங்க. அந்த அம்மா எனக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த அம்மா வழங்கிய தீர்ப்பு இதுல என்ன, நீங்க வழக்கு எண் 18 ஒரு படம் பார்த்திருப்பீங்க, பார்த்திருக்கீங்களா? வழக்கு எண் 18 பார்த்தது யாராருக்கு சொல்லுங்க. வழக்கு எண் 18 என்னங்க தம்பிகளா, சட்டத்தை பத்தி கேள்வி வைக்கிறேன், பதில் இல்ல. எப்ப என்ன படம், கதை சொல்லுங்க. யாராவது ஒரு ஷார்ட்டா கதை சொல்லுங்க, ஒரே நிமிஷத்துல கதை என்னன்னு. வழக்கு எண் 18 கதை என்ன? வழக்கு எண் 18 ஒரு திரைப்படம் பார்த்திருப்பீங்க. அந்த வழக்கு எண் 18 வக்கீல்கள்னா முதல்ல பேசணும். பொய்யா இருந்தாலும் உண்மையா இருந்தாலும் பட்டு பட்டுன்னு அடிக்க கத்துக்கணும். புரியுதா உங்களுக்கு? சரிங்களா? வழக்கு எண் 18 இருங்க, நான் 60+ இருக்கிற அங்கண்ணனை கேட்கிறேன். அங்கண்ணன் இருக்கீங்களா? 70+ சார் நான் இருக்கேன் சார். அங்கண்ணன் உங்க கிளாஸ் மிஸ் பண்ணுவேனா சார்? வழக்கு எண் 18 கதை தெரியுமா? தெரியாது சார், நான் பார்க்கவே இல்லை சார். சினிமாவே பார்க்கறது இல்லை சார். யாருக்கு தெரியுமா? தெரியும் சார். ஒரு மந்திரியினுடைய ஒப்பாட்டியா இருக்கிறவங்களுடைய மகன் வந்து ஒரு பொண்ணை கற்பழிச்சிருவான். மந்திரியினுடைய ஒப்பாட்டியா இருக்கிறவங்களோட ஒருத்தன் பெண்ணை கற்பழிச்சிருவான். அந்த கற்பழிச்சவனை விட்டுட்டு அவனோட லவ்வரையே பொய்யா போட்டுருவான் இன்ஸ்பெக்டர், அவனை பிரெயின் வாஷ் பண்ணி. கடைசியில வழக்கு முடிந்து வெளியில வரப்ப அந்த பொண்ணை என்ன பண்ணிடுவா, ஆசிட் அந்த இன்ஸ்பெக்டர் மேல அடிச்சிருவா. கதை நினைவுக்கு வருகிறதா சார்? உங்களுக்கு படம் பார்க்க நேரம் இருக்கிறதா என்று சொன்னால் இந்த மாதிரி நல்ல படங்களை எங்களை தவறாமல் பார்ப்பேன். நல்ல படங்களை கடைசியில ஆசிட் அடிச்சிருவா. யார் மேல அடிச்சிருவானா, இன்ஸ்பெக்டர் மூஞ்சில அடிச்சிருவா. அந்த பாதிக்கப்பட்ட பெண் தன்னுடைய கணவரை பொய் சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணி அவன் தான் கெடுத்துதான் அவனை போட்டு அவனை வழக்கு நடத்தி அவனை ஜெயில வைக்கிறப்ப தண்டனை கொடுத்து வெளியில வரும்போது இன்ஸ்பெக்டர் வருவான். அந்த இன்ஸ்பெக்டர் மேல அந்த பாதிக்கப்பட்ட பெண் ஆசிட் அடிச்சிருவா. இதுதான் அந்த படத்தினுடைய கதை. இப்ப நான் சொல்ற வழக்கு நிஜமா நடந்த வழக்கு. இந்த வழக்குல நான் சொல்ற இந்த வழக்குல ரொம்ப அற்புதமா விமலாமா தீர்ப்பு எழுதியிருப்பாங்க. எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, நான் படிக்கிறேன் பாருங்க. இந்த குழந்தைக்கு வந்து 6 இயர்ஸ்ங்க. மெட்ராஸ்ல இந்த குழந்தைக்கு 6 இயர்ஸ். இந்த அம்மா அந்த தீர்ப்பை எப்படி எழுதுறாங்க பாருங்க. The trial court has ordered the sentence concurrently. இந்த பாருங்க, இந்த கோர்ட் என்னன்னா, ஒரு சென்னையில ஒரு குடியிருப்பு பகுதியில ஒரு ஏழை தொழிலாளி குடியிருக்கிறான். அவனோட குழந்தை இந்த 6 இயர்ஸ் ஓல்டு குழந்தை, ஒரு பெண் குழந்தை. அவன் பாவம் அந்த குடியிருக்கிற வீட்டுக்கு கதவு கூட தாப்பால் இருக்காது. அந்த தாப்பால் போடாம சாத்தி வச்சிருந்தான். அவன் புருஷன் முன்னாடி இந்த குழந்தைகள் தூங்கினா, அது பெண் குழந்தை 6 வயசு குழந்தை. அந்த வீட்டு ஓனர் குடியிருப்பு பகுதி நடத்திட்டு இருக்கான். அந்த வீட்டு ஓனரை அக்யூஸ்டா சாட்சியா போட்டுறாங்க போலீஸ். நான் வந்து போலீஸ் மேலனா கோபமா இருக்கிறதா நிறைய தொடர்கள் சொல்லுவாங்க. அது என்னுக்குள் நான் 37 ஆண்டு காலம் ட்ரையல் நடத்தினது, போலீஸ்காரங்க நடந்து கொண்ட முறையை அவங்க ஜெவடிக்கனா எப்படி பொய் கேஸ் போறாங்க. அதனால நான் எனக்கு ஒன்றும் அவங்க மேல தனிப்பட்ட விரோதம் கிடையாது. இது மாதிரி பொய் வழக்குகளை காண்கிற போது தான் கொஞ்சம் கோபம் வரும். அதாவது அக்யூஸ்ட சாட்சி ஆக்கிறாங்க போலீஸ். அந்த குழந்தைய கற்பழிச்சு அந்த குழந்தைய என்ன பண்ணிடுறாங்க, பேச முடியாத நிலைமைக்கு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அனேபிள் டு ஸ்பீக். அந்த குழந்தை அனேபிள் டு ஸ்பீக்னா ஆஸ்பத்திரியில் சேர்க்கிறாங்க. குழந்தையோட அப்பா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அப்பா கம்ப்ளைண்ட் என்ன சொல்றாருன்னா, என் குழந்தை இந்த மாதிரி யாரோ கெடுத்துட்டாங்க, யாருன்னு தெரியாதுங்கிறார். உடனே தீரத்தில் சிறந்த நம்முடைய தமிழக போலீசார் இங்கேருந்து பாய்ந்து போகிறார்கள். பாய்ந்து போய் அங்க போய் கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்கன்னா, இங்க திருமணமாகாத ஆட்கள் யாராவது இருக்கிறாங்களா? அந்த பில்டிங்க்கு ஓடி போய் போலீஸுக்கு தெரிஞ்சனா தானே, இங்க திருமணமாகாத யாராவது இருக்கிறான். அந்த அக்யூஸ் தான் அந்த வீட்டு ஓனர். அந்த வீட்டு ஓனர் என்ன சொல்றான், இங்க திருமணமாகாத ஆள் இருக்காங்க, ஒரு ஆசாரியார் எங்க வீட்டுல தங்கி இருக்கிறார், அவர் தான் திருமணமாகாத பையன் அப்படின்னு சொல்லி அவனை காமிச்சு விடுறாரு. யார் காமிச்சு விடுறாரு? இந்த ஓனர் காமிச்சு விடுறாரு. அவர் அந்த கற்பழிப்பு போஸ்கோ வழக்குல சாட்சியா வரக்கூடிய ஓனர் அவர் காமிக்கிறார். யாரை காமிக்கிறாரு? ஐயப்பன் என்கிற அந்த
ஆசாரி தொழிலாளியை காமிக்கிறார். அவர் தச்சு தொழில் செய்பவர். பாவங்க, அவன்கிட்ட ஒரு கைலியை போலீஸுக்கு தெரியாத கையில எடுத்து வச்சு அவனோட செம்மனை வைக்கிறதால ரொம்ப பெரிய கஷ்டம். 2 தட்டு தட்டுனா கொடுத்துட்றான். அதில் செம்மனை வச்சு டிடெக்ட் பண்ணி ஒரு 27 ரெக்கவரி, அதில் கைலி மாட்டுது, கைலியில் செம்மன் டிடெக்ட் ஆகுது, எல்லாம் பண்ணி ரோயல் கோர்ட்டில் என்டர்ட் இன்டு கன்விக்ஷன் லைஃப். ஆனால் பெரிய பியூட்டி, அந்த ட்ரையல் நடக்கும் போதே அந்த குழந்தை வந்து அந்த குழந்தை இன்வெஸ்டிகேஷன் முடிக்கும் போதே அந்த குழந்தை கொஞ்ச நாள் முடிஞ்சு பொழைச்சிக்கிட்டு டாக்டர்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, யாருமா உன்னை செஞ்சாங்கன்னு கேட்குறாங்க குழந்தைய. டாக்டர், எங்கள் வீட்டுக்கார மாமா தான் என்கிட்ட தப்பு பண்ணார், எங்கள் வீட்டுக்கார ஓனர் மாமா தான் என்கிட்ட தப்பு பண்ணாருக்குது. டாக்டர் புத்திசாலித்தனமா என்ன பண்றாங்க, அந்த குழந்தை சொன்னதை வீடியோ ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. இவ்வளவு இருந்தும் ட்ரையல் கோர்ட் என்ன பண்ணுது, அந்த அம்மாவோட சாட்சியை, அந்த குழந்தையோட அப்பாவோட சாட்சியை, இந்த வீட்டுக்காரன் சொன்ன சாட்சியை, இந்த வீட்டுக்காரனோட பொண்டாட்டி சொன்ன சாட்சியை, வீட்டுக்கார பொண்ணோட குழந்தை ஒரு சாட்சி சொல்லுது. இந்த ஆசாரியர் அந்த மாதிரி தான் எங்கள்கிட்டையும் எல்லாம் அந்த மாதிரி நடந்துவாரு, அந்த பிள்ளைகிட்ட அந்த மாதிரி நடந்துட்டாரு, இது சொன்ன சாட்சி தானே வச்சு உள்ள தூக்கி போட்டாங்க. ஆனா அந்த வீட்டுக்காரன் பொண்ணுகிட்ட அவ தப்பா நடந்ததுக்கு சார்ஜ் கிடையாது. இந்த அம்மா பாக்குறாங்க. இந்த அம்மா பார்க்கும்போது எவிடன்ஸ் படிச்சு பாக்குறாங்க. இந்த குழந்தை இந்த மாதிரி டாக்டர்கிட்ட சொல்லுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எவ்வளவு மனம் வருந்தி இந்த ஆஸ்பெக்ட் இந்த போலீஸ் விசாரிக்கல. குழந்தை வந்து டாக்டர் கிட்ட வீட்டுக்கார அங்கிள் தான் மாமா தான் என்ன கெடுத்தாருன்னு சொல்லுது. அது வீடியோ ஆடியோ ரெக்கார்ட்ல இருக்கு. டாக்டர் வந்து எவிடன்ஸ் சொல்லியிருக்காரு. ட்ரையல் கோர்ட் மறந்துருச்சு, போலீஸ்காரங்க மறந்துருச்சு, ஆப்டவ மாட்டிக்கிட்டான், அவனுக்கு ஆயுள் தண்டனை. இதை இந்த அம்மா என்ன பண்ணாங்க, உடனே அவனை விடுதலை பண்ணிட்டு இந்த ஓனர் மேல சார்ஜிட்ட போடுன்னு டைரக்ட் பண்ணி விட்டாங்க. நான் இதை எதுக்காக சொல்றேன்னா, போஸ்கோவில் பொய் வழக்கு வருகிறது. உங்களுக்கு நினைவிருக்கும் நினைக்கிறேன், 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆனந்த் மரியாதைக்குரிய நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் பெயில உட்கார்ந்திருந்தார். அப்ப பெயில் வரும்போது ஒருத்தன் ஆன்சர் பெயில் கேட்கறான், என் மனைவி என்னுடைய குழந்தையை வைத்து தப்பா போட்டிருக்காங்க, நான் அந்த மாதிரி தப்பு பண்ணல, போஸ்கோல போட்டிருக்காங்கன்னு. மனைவியை வரவழைக்கிறார், குழந்தையை வர வைக்கிறாங்க. குழந்தைய வர வச்சு ஜட்ஜி விசாரிக்கிறப்ப அந்த குழந்தை சொல்லிடுது, ஐயா நான் எங்க அப்பா அது மாதிரினா இல்ல, எங்க அப்பா ரொம்ப நல்லவரு, அதனால இந்த மாதிரி எங்க அப்பா மேல பொய்யா எங்க அம்மா போட்டு கேசுங்கிறார். தெரியுங்களா? இப்ப என்ன பண்ணிடுறாங்க, அப்ப இந்த மாதிரி இந்த போஸ்கோ சட்டத்துல தவறாக வழக்கு கொடுத்தவர்கள் மீது தண்டிக்கிற பிரிவின் கீழே அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு ரெஃபர் பண்றாரு. அதே மாதிரி இப்போ ஒரு கேஸ் நான் உங்கள்ட்ட சொல்றேன் கேட்டுங்க. 12/2/2020 மதுரை மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை பெஞ்சில் இந்த தீர்ப்பு முடிவாயிருக்கு. இந்த வழங்கின தீர்ப்பு டபுள் பெஞ்ச், நீதியரசர் ராஜா மற்றும் நீதியரசர் பி புகழேந்தி இருவர்களும் இணைந்து வழங்கிய தீர்ப்பு. இந்த வழக்குல வாதாடின தம்பி யாருன்னா, லீகல் எய்டு சார்பில், அது எங்களுடைய அன்பு தோழன் தான். எனக்கு, கருணாநிதிக்கு, கருப்பசாமி பாண்டியனுக்கு எல்லாம் அன்பு தோழனாக இருக்கக்கூடிய, சமீபத்தில் தமிழக அரசால் மதுரை உயர்நீதிமன்றத்தில் இபி ஸ்டாண்டிங் கவுன்சிலா நியமிக்கப்பட்டிருக்கிற, ஏற்கனவே உங்களிடம் வகுப்படுத்தி சென்றிருக்கிற அன்புகளுமே தம்பி பட்டுக்கோட்டை தீனதயாளன் தான் லீகல் எய்டு கவுன்சிலா நியமிக்கப்படுகிறார். இவர் இந்த கேஸை படிச்சு பார்க்கிறார். இவர் ஜட்ஜுங்கள்ட்ட சொல்றாரு, ஐயா அதுல ஆர்கியூபிள் பாயிண்ட் இருக்குங்க, நீங்க வந்து அக்யூஸே மாறுதுங்க, நீங்க தப்பா லோயர் கோர்ட்ல கன்விக்ட் பண்றாங்கன்னு. ஜட்ஜஸ் என்ன பண்றாங்க, ஒரு நாள் டைம் ஒதுக்கி பேச சொல்றாங்க. ரொம்ப அற்புதமான கேஸுங்க. எப்படின்னா, நான் எதற்காக போஸ்கோ வழக்கில் போய் வருகிறது என்று சொன்னால், இது போன்ற தீர்ப்பு எல்லாம் வந்துருச்சு, நிறைய நீ வரப்போகுது, வரணும், அப்பதான் நம்ம ட்ரையல் லாயர்ஸுக்கு இது மாதிரி தீர்ப்பெல்லாம் நம்ம எடுத்து கையாளலாம். இதுல என்ன வழக்குன்னா, அம்மா மகளுடன் இருக்கிறார், தந்தையை விட்டு பிரிந்து விடுகிறார், தந்தையை விட்டு பிரிஞ்சிடறார். பிரிஞ்சிட்டு யார்கிட்ட போறார் அப்படின்னா, ஒரு காவல்துறை அதிகாரி தான் கடையில வேலை செஞ்ச அந்த அம்மாவை புருஷனை விட்டு தனியா கொண்டு போய் வச்சுட்டு குடும்பம் நடத்துறான். அவன் மட்டும் குடும்பம் நடத்தாம இந்த பொம்பளை பிள்ளையும் வச்சுட்டு குடும்பம் நடத்துறான். அந்த மாதிரி குடும்பம் நடத்துறப்ப ஒரு டயத்துல இப்ப நடைபெற்ற வழக்குல சாட்சி சொன்ன அந்த குழந்தையினுடைய அம்மாவும் தந்தையுமே போலீஸ் காவல் நிலையத்துல போய், என் மருமகளை, என்னுடைய மகளை போலீஸ்கார அழைச்சி கொண்டு வச்சு குடும்பம் நடத்துறாருங்க, அந்த குழந்தைய வச்சிருக்காருங்க, இது வந்து தப்புங்க, அவரை வந்து கண்டிச்சு நடவடிக்கைன்னு கரூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. அந்த கரூர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீஸ்காரங்க அந்த பொண்ணையும் அம்மாவையும் கூப்பிட்டு, இந்த மாதிரி உங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், நீ இன்னாரோட போலீஸ்காரோட வாழ்றா, போலீஸ் அதிகாரியோட வாழ்றா சொல்லுதா, உன் விருப்பம் நான் என் புருஷனோட போக மாட்டேன், நான் போலீஸ் அதிகாரியோட தான் போவேன் அப்படின்னு அந்த பொம்பளை எழுதி கொடுத்துட்டு, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சு போயிடுது. நல்லா கவனிக்கணும், 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சு போயிடுது. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சு போனதோட இல்லாம அந்த அம்மா போய் இருந்துட்டு புருஷன் மேல டொமஸ்டிக் வயலன்ஸ்
2005ஆம் ஆண்டு பெண்கள் குடும்ப பெண்களை பாதுகாக்கிற சட்டத்தில் பிரிவு 12 படி பல உத்தரவுகளை கேட்டு பிரிவு 18ல 19ல 20ல எல்லாம் உத்தரவு கேட்டு மனு போடுது. அந்த மனுவிலையும் தான் புருஷன் தான் பொண்ணுகிட்ட தப்பா நடந்தா சொல்லல. நல்லா கவனிக்கணும். அந்த மனுவிலையும் தான் புருஷன் தன்கிட்ட தப்பா நடந்தா சொல்லல. இவன் என்ன பண்றான், தான் பொண்டாட்டி வேணும்னு பிரச்சனை பண்ணுவானோன்னு போலீஸ்காரங்க மூலையில புத்தி ரொம்ப, ஏன்னா அவங்கள அந்த அம்மா வச்சிருக்கிறாங்க. அந்த அம்மா வச்சு கொடுத்துட்டு அந்த போலீஸ்காரன் அந்த அம்மாவுக்கு ஒரு அருமையான ஐடியா சொல்றாரு. நீ உன் பொண்ணை வச்சு ஒரு போஸ்கோ கேஸ் கொடுத்துச்சுன்னா இழிச்சவன் உள்ள வச்சிடலான்னு சொல்லி அவனை கன்விக்ஷன் ஆயிடுது. கரூர்ல ட்ரையல் நடத்தின அந்த வக்கீலை நான் உண்மையிலே பாராட்டுறேன். ரொம்ப அற்புதமா பிரசம்சனை ரெப்யூட் பண்ணி டிஃபென்ஸ்ல எவிடன்ஸ் விட்டுருக்காரு. டிஃபென்ஸ்ல எவிடன்ஸ் விட்டு சாய் சொன்னவங்க அப்பா அம்மா மூலியமாவே கரூர்ல கொடுத்த புகாரை மார்க் பண்ணியிருக்காரு. கரூர்ல அந்த புகாரை விசாரிச்ச ஆய்வாளரை கூப்பிட்டு இந்த பொண்ணு போலீஸ்காரோட தான் போவேன், இந்த பொண்ணு அம்மாவுன்னு சொன்னாங்க, நாங்க போலீஸ் அதிகாரியோட அனுப்பிச்சு வச்சுட்டோம், அவங்களும் அவரும் 1.5 வருஷமா பிரிச்சிருக்காங்கன்னு எவிடன்ஸ் வாங்கிட்டாரு. டிவிசியில கோர்ட்ல போட்ட எவிடன்ஸை போட்டாரு. T1 T2 T1 சாட்சியை போட்டு விசாரிக்கிறார். பக்காவா இது பொய் வழக்குங்கிறத நிரூபிச்சிருக்கிறார். உண்மையிலேயே அந்த தம்பி லீகல் எடுக்க அப்பீல் ஆனாலும் தன்னுடைய சட்ட புலமையின் மூலமா நல்லா கோர்ட்ல ரெப்ரசன்ட் பண்ணதுட்டு உண்மையிலேயே நீதியரசர்கள் ஜஸ்டிஸ் புகழேந்தி ஐயா அவர்களும் ஜஸ்டிஸ் ராஜா அவர்களும் ரொம்ப அற்புதமான இணைந்து தீர்ப்பை தந்திருக்கிறார்கள். இதுல போஸ்கோல பொய் வழக்கு வரங்கிறதுக்கு இது மாதிரி எண்ணற்ற உதாரணங்களை நான் உங்கள் முன்னால் அள்ளி வீசலாம். ஏன்னா நான் ஒரு ட்ரையல்ல இருக்கும்போது போஸ்கோ வழக்குகளை கையாளுகிற நீதிபதிகள்லாம் நான் பல நீதிமன்றங்களில் வேண்டி கேட்டுக்கிறது, இந்த ரொமான்ஸ் லவ்வையாவது கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, இந்த ரொமான்ஸ் லவ்வையாவது கன்சிடர் பண்ணுங்க. மெக்காலே தெரியாமையா 16 வயசுக்கு மேல கொடுக்குற சம்மதம் செல்லுன்னு சொன்னா, மெக்காலே தெரியாமையா சொன்னாப்புல குழந்தைகள் பாதுகாக்கிற சட்டத்துல 18 வயசுன்னு சொன்னது இடிக்குது. ரொம்ப குழந்தைகள் 16-18 வயசுலாம் லவ் பண்ண ஆரம்பிக்குது. புருஷனோட போய் கல்யாணம் பண்ணிக்கிற குழந்தைகளை பிடிச்சி வச்சு புருஷனுக்கு தண்டனை கொடுத்து புருஷனையும் பொண்டாட்டியும் பிரிக்கிறது தவறு என்று வாதிடக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோம். ஆகவே இந்த குழந்தைகள் சாட்சியம் என்கிற தலைப்புல இது குழந்தைகளுக்கான பாதுகாக்கிறதுக்காகவும் குழந்தைகளை உண்மையை வரவழைக்கணும். இப்ப உதாரணமா நிறைய சாட்சியத்தை பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் சாட்சியம் எங்க வரும்னா கணவன் மனைவி சாவு காலத்துல கணவன் மனைவி கொண்ட காலம்னா மாறி போய் மனைவியில் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லா வழக்கறிஞர்களும் இதுல கொஞ்சம் மாறுதல் வரணும்னு இந்திய அரசு நம்மள மாதிரி படிச்ச எம்பிங்க அவங்கள மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் அரசுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டு கேட்டுக்கிறது நல்லதுன்னு சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு தந்த அன்பு தம்பி சுரேஷுக்கும் என்னோடு கடந்த பல ஆண்டுகளாக பயணித்துக் கொண்டிருக்கிற திண்டிவனத்தினுடைய பார் கவுன்சிலுடைய ஆப்ட் மெம்பர் பாலாஜி அவர்களுக்கும் ஈரோட்டு தங்கம் வாழ்க வளமுடனை சேர்ந்த பிரம்மகுமார் இயக்கத்தை சேர்ந்த என்னுடைய அன்பு தம்பி திருஞான சம்பந்தத்துக்கும் என்னுடைய அன்னார் திருப்பூரை சேர்ந்த மாவட்ட வழக்கறிஞர் சங்க தலைவர் ராஜேந்திரகுமார் அவர்களுக்கும் வழக்கம் போல என்னோடு எப்போதும் பயணித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய மகளாக நினைத்துக் கொண்டிருக்கிற தம்பிகள் தங்கைகளுக்கும் உங்க அத்தனை பேருக்கும் எனக்கு மூத்தவர்களாக இருந்தால் அங்கன்ன மாதிரி எனக்கு மூத்தவர்களாக இருந்தால் உங்களை போன்ற வாழ்த்துக்கள் எனக்கு எப்பொழுதும் வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஆனா ஒரு சில நியூ கமர்ஸ் ஜாயின் பண்ணாங்க. எஸ் ஹேமலதா சுப்பிரமணியன், கருப்சாமி பாண்டியன் லைன்ல இருக்கீங்களா? கருப்சாமி இருக்கேன் சார், இருக்கேன். கருப்சாமி வாங்க, லைன் வாங்க, பேசுங்க சார். தமிழ்வாணன் சார் அப்புறம் பேசுங்க, ஒரு 2 நிமிஷம். சரி சார், ஓகே. கருப்சாமி பேசுங்க. கருப்சாமி மைக் போட்டு விடுங்க தானே. அண்ணே வணக்கம். அருமையா இருந்துச்சு கிளாஸ். ஒரு மாதிரி எக்ஸாஸ்டிவா போயிட்டீங்க. இதுக்கு மேல சொல்றது வேற ஒண்ணுமே இல்ல. கம்ப்ளீட் ஐடியாவை சொல்லிட்டீங்க. அப்புறம் இந்த ரமேஷ் கேஸ் சொன்னீங்கல்ல. ஆமா, இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன கேஸ். அது உங்க கேஸா இருக்குன்னு நினைக்கிறேன். அது என் கேஸ் இல்ல, ஜஸ்டிஸ் நாகமுத்து இங்க டிவிஷன் பெஞ்ச்ல வச்சு ரீட்டைல் அனுப்புனது. சரி சரி சரி, சரியா தானே கொடுத்திருக்காரு, அருமையா தானே கொடுத்திருக்காரு. ஆமா, அது சுப்ரீம் கோர்ட்ல ஜஸ்டிஸ் Dhananjay Chandrachud once again reiterated the view of Justice Nagamuthu. ஆமா ஆமா ஆமா, மதுரை ஹைகோர்ட் பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. ஆமா,
ஸோ அது ரொம்ப நல்ல தீர்ப்பும் கூட. ம். அதுதான் லேட்டஸ்ட் வியூ இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் Latest சைல்ட் view. விட்னஸ். சரி, ரொம்ப அருமையா இருந்துச்சுனே, நல்லா மிக்க இருந்துச்சு. நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. தேங்க்யூ. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி கருப்பு, நன்றி கருப்பு. அம்மா, இந்த ஃப்ரெஷரா ஜாயின் பண்ணீங்களே, ஹேமலதா சுப்பிரமணியன் இருக்கீங்களாமா? கெவின் இருக்கீங்களா? இருக்கேன் சார், இருக்கேன் சார். Yes, ஹேமலதா, you can please share your experience as a newcomer. இப்பதான் நான் ரீசெண்டா லா முடிச்சேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு சார். நான் எவிடன்ஸ் ஆக்ட் அதெல்லாம் காலேஜ்ல எக்ஸாமுக்காக படிச்சதுக்கும் இப்போ நீங்க எடுக்கிற கிளாஸ்க்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு, இன்னும் எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்கு இதெல்லாம்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் சார். ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப நன்றிப்பா, 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 நன்றிப்பா. கெவின், கெவின் இருக்கீங்களா? கெவின் காஸ்ட்ரோ சார் வணக்கம் சார், கேக்குதுங்களாங்க சார்? எஸ் சார், இன்னைக்கு லெக்சர் வந்து சார் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். அதுவும் சைல்டு விட்னஸ், நம்ம அது ரிலேட்டட் உள்ள நிறைய செக்ஷுவல் அஃபென்சஸ்ல சைல்டு விட்னஸ், இந்த மாதிரி வந்து இருக்கிற செட் ஆஃப் கேசஸை வந்து ரொம்ப கோர்வே எங்களுக்கு சிம்பிளா எடுத்துட்டு கொடுத்துட்டாரு சார். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். இதை வந்து நாங்க வாசிச்சு நாங்க வந்து மைண்ட்ல வச்சுட்டு அதை அனாலிட்டிக்கலா அப்ளை பண்றது வந்து எங்களோட கடமை இப்ப. அதனால நாங்க அதை பண்ணுவோம்னு நம்புறோம் சார். தேங்க்யூ சார். நன்றி, நன்றி, நன்றி தம்பி, நன்றி தம்பி. Yes, any freshers, you can share your experience. சார் வணக்கம், நான் அட்வொகேட் மாதேஷ் சேலத்துல இருந்து பேசுறேன் சார். பேசுங்க சார். சார் சாரோட பேசுங்க சார், பேசுங்க. அவருடைய ஸ்பெஷல் ஃபேன் நானு. பழனிசாமி இருக்காரா பாருங்க, பழனிசாமி. அட்வொகேட் மாதேஷ் ஃப்ரம் சேலத்துல இருந்து பேசுறேன். பழனிசாமி இருந்தா பேச சொல்லுங்க. சார் மாதேஷன் சார், உங்களோடது வாய்ஸ் கொஞ்சம் ஃபீபிளா கேக்குது, அதுதான். சார் கேக்குதுங்களா? கொஞ்சம் உள்ள கேக்குது சார். மாதேஷன் சார் பேசுறாங்க சார். சார் பேச சொல்லுங்க சார். ஒரு ஃபேனும் கூட பலமுறை சவுண்ட் கேக்கல சுரேஷ். பேசிருக்கேன். லாஸ்ட் டைம் நீங்க சேலம் வர்றப்ப சுரேஷ் சவுண்ட் கேக்கல சார். சார் உங்க வாய்ஸ் ஆடியோ கம்மியா இருக்கு சார். நீங்க சாருக்கு மெசேஜ் போடுங்க ப்ளீஸ். எஸ் தமிழ்வாணன் சார், உங்க क्वेश्चन எது இருந்தா பேசுங்க. சுரேஷ், என்னோட நம்பர் 9443123766. பிரியங்கா, அந்த சாரோட நம்பர் அதுல போட்டு விட்டுங்க. அண்ணே திருப்பி ஒரு தடவை 9443123766. சார் உங்க क्वेश्चन இருந்ததுன்னா நீங்க டக்கு 23766. ஐ திங்க் திருஞான சம்பந்தம் சார் வோட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லிருங்க சார். சார் அனைவருக்கும் மாலை வணக்கம். முதற்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு செஷன், குழந்தை சாட்சியத்தை பற்றி ஒரு குழந்தை மனசுள்ள நமது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திருமிகு என் சுவாமிநாதன் சார், மன்னார்குடி சீனியர் அட்வொகேட் அவர்கள் மிக ஒரு சிறப்பான ஒரு வகுப்பை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. முழுக்க முழுக்க சீனியருடைய முழு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த அற்புதமான கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த தகவல்கள்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு காலங்கள் பயணிக்கணும், எவ்வளவு படிக்கணும் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு 200 பேர் இந்த நியூ இயர் கிஃப்டா இந்த கிளாஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை மிஸ் பண்ணவங்களுக்கு உண்மையிலுமே வந்து கண்டிப்பா வந்து ஒரு நியூ இயர் கிஃப்ட் மிஸ் தான். அவ்வளவு அற்புதமான ஒரு கிளாஸ், நல்ல தீர்ப்புகள், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய வழக்கு நடத்தக்கூடிய அந்த விதம், அவருடைய அந்த இன்டெலிஜென்ட் எல்லாத்தையுமே நமக்கு வந்து ரொம்ப திருக்குறள் மாதிரி நமக்கு இந்த குறுகிய நேரத்தில் நம்ம சொல்லியிருக்கிறாங்க. 3 லைன் இருக்கிற அந்த சைல்டு விட்னஸ்ங்கிறது 3 மணி நேரம் ரொம்ப அற்புதமா நமக்கு வந்து அந்த கிளாஸ் சார் கொடுத்தது நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி வந்து நமக்கு யதார்த்தமா குழந்தை மனசோட அவர் பார்க்கறதுக்கு தான் வந்து உருவம் ஒரு மாதிரி இருக்கு, ஆனா வந்து குரல் பார்த்தீங்கன்னா சிம்ம குரலா இருக்கும். நமக்கு அந்த குரலை கேட்கறதுக்கே இன்னும் கொஞ்சம் பேசினா நல்லா இருக்குமோ அப்படிங்கிறது தோணக்கூடிய அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஸ்பீச், அவருடைய குரல் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த தெளிவான வாய்ஸ்ல உச்சரிப்புல இந்த சைல்டு விட்னஸ் இந்த கிளாஸ் வந்து அவர் பல்வேறு சட்டங்களோட இணைச்சு அதனுடைய டெஃபினேஷன்ஸ், அப்புறம் அது வந்து லேண்ட்மார்க் சைட்டேஷன்ஸ், ரொம்ப முக்கியமான சைட்டேஷன்ஸ். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வந்ததுன்னா அந்த கேள்விக்கு நம்ம அழகா பதில் எழுதக்கூடிய அளவுக்கு, அந்த மெயின் எக்ஸாமுக்கு எழுதக்கூடிய அளவுக்கு மற்றும் ப்ராக்டிஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற அளவுக்கு எல்லா ஆக்டையும் கம்பைன் பண்ணி எவ்வளோ அவர் அதை ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப தெளிவா நமக்கு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு கிறிஸ்டல் கிளியர் சாருக்கு வந்து இந்த புத்தாண்டு அன்னைக்கு எங்கள் அனைவருடைய மனமார்ந்த இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வகுப்புகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுகுணா லா அகாடமி சுரேஷ் சார், வருங்காலத்தில் டாக்டர் சுரேஷாக போற்றப்படுகின்ற சுரேஷ் சார் வந்து
மழை வந்து அப்படியே பேஞ்சுக்கிட்டே இருக்கு, நிக்குது. ஆனா நம்ம ஆன்லைன் வகுப்புங்கிறது கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு. நல்ல அதாவது வந்து பாத்தீங்கன்னா பண்டிகை நாட்களாக இருந்தாலும் சரி, எல்லா நாளும் வந்து அவர் யாரோ ஒருத்தர் சப்போஸ் வந்து ஏதோ ஒரு மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட அரேஞ்ச் பண்ணி அழகா போன தடவை நம்ம கருப்புசாமி மதிப்புக்குரிய மதுரை வழக்கறிஞர் கருப்புசாமி பாண்டியன் சார் அவருடைய அந்த ரிவ்யூ ரொம்ப அற்புதமான ஒரு கிளாஸ். அந்த மாதிரி வந்து எதையோ ஒரு டக்கு டக்கு டக்குன்னு நம்ம இப்ப பாத்தீங்கன்னா இந்த லிமிடேஷன் ஆக்ட் சார் அந்த அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கண்டிப்பா யாருக்குமே கிடைக்காது. அந்த வகுப்பை மிஸ் பண்ணவங்களுக்கு நம்ம அட்வொகேட்ஸா பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு உண்மையிலுமே பெரிய இழப்பு தான். அதை கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. அந்த லிமிடேஷன் கிளாஸ் எல்லாம் அவர் ரொம்ப அற்புதமா சிவில் கேசஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாரு சாரு. அது மாதிரி ஒரு நேரடி வகுப்பும் சரி, ஆன்லைன் வகுப்பும் சரி, சுகுணாலா அகாடமி வந்து நம்ம நீதிபதிகளையும் ஏபிபிகளையும் உருவாக்குவதற்கு வெகுவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால அவரோட இணைஞ்சு நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமைவது கண்டிப்பா உறுதி. இப்ப பாத்தீங்கன்னா சாருடைய கிளாஸஸ் வந்து எல்லா ஆக்சுவலியுமே எல்லா ஆஸ்பெக்டும் நமக்கு வந்து மிஸ் ஆகாம கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால நான் சுரேஷ் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த வெபினாருக்கு வந்து நம்மளுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் லாயர்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ராஜேந்திரன் சார் அவர்கள், அவருக்கும் மனமார்ந்த நன்றி. திண்டிவனம் புதிய அலைகள் பாலாஜி சார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இங்கு 200 பேருக்கு மேல் இந்த கிஃப்டை எடுத்துக்கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை நமது சீனியர் வழக்கறிஞர் வண்ணார்குடி சுவாமிநாதன் சார் அவர்களுக்கு எங்களது இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம். ஒரு 2 பேர் மட்டும் கை தூக்கி இருக்காங்கண்ணே. மிஸ்டர் பிரபாகரன், தம்பி பிரபாகரன் வாங்க, லைனுக்கு வாங்க சார். கருப்பையா, தம்பி பிரபாகரன், உங்களுடைய சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் பிரபாகரன். எந்த ஊர் பிரபாகரன்? நான் உடுமலைப்பேட்டைங்க. என் பேர் தம்பி பிரபாகரன். நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க ஐயா. மிக சிறப்பா இருந்தது வழக்கு. அப்படியே நீங்க பாடம் எடுக்கும் பொழுது மிக சிறப்பா இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி போக்சோ ஆக்ட்ல பொறுத்தளவு ஸ்பெஷல் பிபி ஜட்ஜஸ் லீட் பண்றாங்க அந்த குழந்தைகளை. நான் ஒரு வழக்கு நடத்தும் பொழுது அப்பா சொல்லி தானே இந்த அண்ணாமலை சொன்ன இங்க தொட்டாருன்ட்டு அப்படின்னு கேக்குறேன். அந்த பொண்ணு ஆமான்னு தலையாட்டுது. ஆனா திரும்ப அந்த ஸ்பெஷல் பிபி அவங்க லீட் பண்றாங்க. என்ன சொன்னீங்க பாப்பா அப்படின்ட்டு. நம்ம லீட் பண்ணாம பாத்துக்கணும், புரியுங்களா? சீஃப்ல லீட் பண்ண முடியாதுமா. அன்டிஸ்பியூட்டட் மேட்டர், ஆல்ரெடி ப்ரூவ்டு, அன்டிஸ்பியூட்டட் மேட்டர், இன்ட்ரோடக்டரி, ஆல்ரெடி ப்ரூவ்டு. இந்த 3 மட்டும் தான் நீங்க லீடிங்ல கேட்கலாம். அக்கார்டிங் டு ஆர்டர் செக். அன்டிஸ்பியூட்டட் மேட்டர், ஆல்ரெடி ப்ரூவ்டு, இன்ட்ரோடக்டரி மேட்டர், இது 3 தவிர நீங்க வேற எதுவும் லீடிங்ல கேட்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிடணும். திரும்ப அந்த பொண்ணு சொல்லிடுதுங்க. இது மாதிரி நிறைய ரொம்ப அந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா என்ன பண்ணணும், ஃபேர் ட்ரையல் நாட் கண்டக்டட்னு சொல்லி பார்க்கணும். அந்த மாதிரி நாளைக்கு நாங்க பாதிக்கப்படுவாங்க, 10 வருஷம் 20 வருஷம் கொடுக்குறது கெஸ்ட்ல லீட் பண்ண விடாங்கன்னு சொல்லணும். ரொம்ப பண்ணாங்கன்னா வேணுங்கன்னே பண்ற மாதிரி தெரிஞ்சா ஒரு 20 சாம்பூட்டி இந்த மாதிரி நீங்க லீட் பண்ணி கொஸ்டின் கேக்குறீங்க, தப்புன்னு சொல்லி மனு கொடுத்துட்டு உட்காந்து. வணக்கம் வணக்கம். ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. கருப்பசாமி. ஹலோ சார். சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார். குட் ஈவினிங் சார். உங்களுடைய லெக்சரை பார்த்து சார் ரொம்ப அருமையா இருந்தது. நான் வந்து இப்போ திருநெல்வேலி தான், பட் நல்லா ரொம்ப எனக்கு வந்து இந்த சைல்டு விட்னஸ பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால ரொம்ப வியந்து போயிட்டேன் சார். ரொம்ப நன்றி தம்பி. ரொம்ப நன்றி. உங்க சூரிய நாராயண் சார் எங்களோட பயணிச்சிட்டு இருக்காரு. நன்றி. சரிங்க சார். அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். நினைச்ச வரை எழுதின வரை போன வரை புரியுது.